சரி, மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்துக்கு திருப்போம். மார்க் 11:20. மறுநாள் காலையிலே அவர்கள் அவ்வழியாய் போகும்போது அந்த அத்திமரம் வேரோடு பட்டு போயிருக்கிறதை கண்டார்கள். பேதுரு நினைவு கூர்ந்து அவரை நோக்கி, ரபி, இதோ நீர் சபித்த அத்திமரம் பட்டு போயிற்று என்றான். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாக இருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுடு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். இயேசு விசுவாசத்தை குறித்து அதிகமாக போதித்தார். அதில் ரொம்ப முக்கியமான பகுதி இது. இங்கே வெறும் போதனை மட்டுமல்ல, இங்கே ஒரு டெமான்ஸ்ட்ரேஷனே நடக்குது. இதிலிருந்து பல காரியங்களை போதித்து வருகிறேன். தேவனுடைய விசுவாசம் எப்படிப்பட்டது? தேவன் விசுவாச தேவன், நாம் விசுவாச தேவனின் விசுவாச பிள்ளைகள். எப்படி விசுவாசம் செயல்படுகிறது, எப்படி அதை அவர் செயல்படுத்துகிறார். அதனால தான் மனுஷனாக வந்தார். ஏன்? பல காரியங்களுக்காக வந்தார். அதில் ஒன்று, எப்படி இதெல்லாம் செயல்படுத்துறது என்பதை மனுஷனாக இருந்து காண்பிக்கும்படியாக. ஏன்னா எல்லாம் பாவத்தில் விழுந்து தேவனை விட்டு தூரமாக போயிட்டாங்க, ஒன்றும் விளங்குறதில்லை. ஆகவே அவரே வந்து சில காரியங்களை செய்து காண்பித்தே அதை போதிக்கிறார். என்றால் இப்படி தான் வாழும்படியாக மனுஷன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். விசுவாசத்தில் வாழும்படியாக தான் மனுஷன் உண்டாக்கப்பட்டிருக்கிறான். அது எப்படி வாழ்கிறதுன்னு காமிக்கிறார். விசுவாசம்னா என்ன, எப்படி அதை பயிற்சி வைக்கிறது, எப்படி அது வேலை செய்யுது என்கிறதை காண்பிக்கும்படியாக தான் இயேசு இந்த உலகத்துக்குள்ளே வந்தார். அது ஒரு நோக்கம். சரி, இங்கே இதில் முக்கியமாக இந்த தேவனுடைய விசுவாசம், அதாவது தேவ ரகமான விசுவாசம், காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் என்பதை பற்றி பேசிக்கிறோம். அதாவது இப்படி சொல்லலாம், பைபிள் ஃபெய்த், ரியல் ஃபெய்த், எப்படி வேணால் சொல்லுங்கள். ஆனால் அதுதான் தேவன் வைத்திருக்கிற விசுவாசம். உலகம் விசுவாசம்னு பல காரியங்களை சொல்லுதான், அது விசுவாசம் அல்ல. அதனால தான் இங்கே தெளிவுபடுத்த விரும்புகிறேன், பைபிளில் போதிக்கிற விசுவாசம்னா என்னன்னு சொல்லி. சீஷரெல்லாம் அத்திமரத்தோட அவர் பேசுனதை பார்த்தாங்க. பார்த்த உடனே ஒன்றும் ஆகலை. ஆனால் பிறகு கொஞ்ச நேரம் பொறுத்து அடுத்த நாள் அந்த வழியாக வரும்போது பார்க்குறாங்க, அது வேரோடு பட்டு போயிட்டு அந்த மரம். இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி புசியாது இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். உடனே ஒன்றும் ஆகலை. அடுத்த நாள் வரும்போது வேரோடு பட்டு போயிருக்கிறது. ஆச்சரியப்பட்டு சொல்கிறாங்க. உடனே அவர் சொல்கிறாரு, தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள். அதான் அதனுடைய அர்த்தம். தேவனிடத்தில்னு வருதுங்க. சில ஆங்கில மொழிபெயர்ப்புகள் தேவனுடைய விசுவாசத்தை உடையவர்களாக இருங்கள்னு மொழிபெயர்க்கிறது. அதை சுட்டி காண்பித்திருக்கிறேன். அப்போ இந்த தேவனுடைய விசுவாசம் எப்படி செயல்படுகிறது என்கிறதை நாம் பார்த்து வருகிறோம். இதில் குறிப்பாக சந்தேகப்படாமல் விசுவாசிப்பது எப்படி என்பதை குறித்து நான் போதித்து வருகிறேன். அதை இன்றைக்கு தொடர்வோம். இதில் முக்கியமான ஒரு காரியம், ஏன் 20ஆம் வசனத்திலிருந்து வாசித்தேன்னு சொன்னால், இதில் ஒரு முக்கியமான காரியம் இருக்குது. அது என்னென்னா, எல்லாமே முதல்ல காணப்படாத அந்த ரீதியில் நடக்கிறது. அதற்கு பிறகுதான் காணப்படக்கூடிய அளவிலே மாற்றங்களை உண்டாக்குகிறது. எதுவாக இருந்தாலும் சரி, இயேசு அந்த அத்திமரத்தை பார்த்து பேசுகிறாரு. உடனடியாக எந்த மாற்றமும் அந்த காணப்படுகிற இலையிலே, கிளையிலே, மரத்தில் உண்டாகவில்லை. வேரில் தான் உண்டாகிறது. வேர் காண முடியாத ஒன்று. அதுக்கு தான் அந்த ட்ரைட் அப் ஃப்ரம் த ரூட்ஸ், வேரோடே பட்டு போயிட்டுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா வேரில் தான் வேலை ஆரம்பிக்குது. நம்மை நாவில் அதிகாரம் உள்ளவர்களாக கடவுள் உண்டாக்கி இருக்கிறார். அது அப்படி தான் உண்டாக்கிட்டார் மனுஷனை. அதிகாரம் எங்கே இருக்குன்னா நாவில் இருக்குது, வார்த்தையில் இருக்குது. அவர் வார்த்தையின் தேவன், நம்மளையும் வார்த்தையின் மனுஷர்கள் ஆக்கிட்டார். கட்டளையிட்டால் நடக்கிற மாதிரி. அப்போ ஒன்று சொல்லும்போது அது எதை அஃபெக்ட் பண்ணுது? முதல்ல வந்து வேரை அஃபெக்ட் பண்ணுது. வேறுங்கிறது அந்த பிரச்சனையினுடைய காணப்படாத ஒரு பகுதி. நிறைய பிரச்சனைகள் நம்ம பார்க்குறோம், மேலோட்டமாக பார்க்குறோம். அதை ஒரு வியாதின்னு சொன்னால் டெம்பரேச்சர் இருக்குது, அது வந்து மேலோட்டமாக பார்க்குற உண்டு. டெம்பரேச்சருங்கிறது சுடுது உடம்பு, அது மேலோட்டமாக பார்க்குறது. ஆனால் உள்ளே ஏதோ பிரச்சனை இருக்குது. அதனால தான் டாக்டர் சிலர் கோவம் வருது, அங்கே போனால் அந்த டெஸ்ட் எடு, இந்த டெஸ்ட் எடுன்றாங்க. எதுக்கு டெஸ்ட் எல்லாம்? சுடுதுன்னு தெரியுதில்ல. ஏன் டெஸ்ட் எடுக்கிறாங்கன்னா அது என்ன, எதனால சுடுது, என்ன பிரச்சனை, உள்ளே என்ன பிரச்சனை, வேற பார்க்கணும் இல்லையா? வேரோடு டீல் பண்ணணும். இது வெறும் இந்த சுடுறது தனியறதுக்கு ஒன்று கொடுத்தா போதும், அது ஒத்தடமே வச்சுக்கலாமே, ஐஸ் கட்டியை வச்சு. அது டீல் பண்ண வேணும், ப்ராப்ளத்தை சரியாக டீல் பண்ண வேணும். அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்க, டெஸ்ட் எடுக்கிறாங்க. இப்போது பிரச்சனையை பார்த்து நம்ம பேசும்போது அப்படி தான் பார்த்து வேரில் போய் அது முதல்ல தாக்குகிறது. அந்த வேர் பிரச்சனையுடைய வேருக்கு சென்று அங்கே வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்புறம் தான் கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு தான் வெளியே அதுக்கு மாற்றம் ஏற்படுகிறது. சில நாட்களுக்கு பிறகு அல்லது சில மாதங்களுக்கு பிறகு, சில காலங்களுக்கு பிறகு வெளியே மாற்றம் ஏற்படுகிறது. இதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே எல்லாத்துக்கும் ஒரு அன்சீன் ரியல்ம், காணப்படாத ஒரு மண்டலம் இருக்கிறது. எதை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மரம்
பட்டு போகிறதுன்னு சொன்னால் காணப்படாத ரீதியில் வேரில் ஒரு எஃபெக்ட் உண்டாயிருக்குன்னு அர்த்தம். இன்னொரு மரத்தை பார்க்குறீங்க, அது நல்லா பழம் காய்ச்சி நல்லா வந்திருக்குது அப்படின்னு சொன்னால், கனி கொடுக்குதுன்னு சொன்னால், அதுலேயும் என்ன, வேரில் ஏதோ நல்ல காரியம் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்முடைய எல்லாமே, நமக்கு நடக்கிற எல்லா காரியங்களும், நல்லது கெட்டது எல்லாமே, எல்லாத்துக்கும் ஒரு வேறு இருக்கிறது. அப்போ நாம் சுகத்தை பெற வேண்டுமென்றால், செழிப்பை பெற வேண்டுமென்றால், ஒரு நல்ல குடும்ப வாழ்க்கை அடைய வேண்டுமென்றால், வாழ்க்கையில் சந்தோஷத்தை, சமாதானத்தை, நிம்மதியை, நல்ல வாழ்க்கையை நாம் பெற வேண்டுமென்றால், எப்படி விசுவாசத்திலே இவைகளெல்லாம் அடைவது, எப்படி விசுவாச ஜீவியம் வேலை செய்யுதுன்றதை இயேசு விளக்குகிறாருங்க. எப்படி வேலை செய்யுமா, இப்படி அந்த பிரச்சனையை பார்த்து நம்ம பேச, அந்த பேசுகிற அந்த வார்த்தைகள் வேரில் போய் வேலை செய்ய ஆரம்பித்து விடுகிறது. வியாதியை பார்த்து பேசும்போது வியாதியினுடைய வேருக்கு அது செல்லுகிறது. நம்முடைய பொருளாதார பிரச்சனையை பார்த்து பேசும்போது இப்போ இந்த பொருளாதார பிரச்சனையினுடைய வேருக்கு அது செல்லுகிறது. குடும்ப சமாதானம் இல்லாத நிலைக்கு அதை பற்றி பேசும்போது, அதை பற்றி இல்லை, அதை எதிர்த்து பேசும்போது, அதை ஒளிந்து போன்னு சொல்லும்போது, அது பட்டுப்போ, சச்சரவுகள் பட்டு போகட்டும், சண்டைகள் பட்டு போகட்டும், ஒன்றுமில்லாமல் போகட்டும், சமாதானம் வளரட்டும்னு அப்படி பேசும்போது என்ன ஆகுது, வேரில் போய் அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்போ வேரில் வேலை செய்யுதுன்றது புரிந்து கொள்ள வேணும். நம்ம ஒன்றும் செய்யலையே வேலை அப்படின்றது தான் நிறைய பேருடைய பிரச்சனை. அதனால் அங்கே தான் சந்தேகம் வந்துடுது. அதுக்கு தான் இப்போ போகிறேன் இன்றைக்கி. எப்போ சந்தேகம் வருது, சொன்ன உடனே ஒன்றும் நடக்கலையே அப்படிங்கிறாங்க. நடக்கலையேங்கிறது உண்மை இல்லை. ஏன்னா எங்கே முதல்ல நடக்குது, உள்ளே முதல்ல நடக்குது, அப்புறம் தான் வெளியே தெரியணும். உள்ளே நடக்கிறப்ப நம்ம ஒன்றுமே நடக்கலைன்னு நினச்சிக்கக்கூடாது. நம்மளால் கண்ணில் பார்க்க முடியாதனால ஒன்றும் நடக்கலைங்கிறத நினச்சிக்கக்கூடாது. அப்போ சுகத்தை பெற வேண்டுமென்றால், செழிப்பை பெற வேண்டுமென்றால், முன்னேற்றத்தை பெற வேண்டுமென்றால், சமாதானத்தை எதை பெற வேண்டுமென்றாலும் இப்படி தான் அது வேலை செய்யுது. முதல்ல உள்ளே, அப்புறம் தான் வெளியே. முதல்ல ஆவி, அதுக்கப்புறம் தான் வெளிப்புறமான காரியம். அப்போ ஆழமான விதத்தில் முதல்ல அது வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்போ முதல்ல சுகமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், வியாதியை பார்த்து பேசுகிறோம், வியாதியே நீ பட்டுப்போ, பலனற்றுப்போ, ஒன்றுமில்லாமல் போ, இதெல்லாம் சொல்கிறது அவசியம். ஏன்னா அது அப்படி தான் உண்டாக்கியிருக்கார் கடவுள் நம்மளை. அதனால தான் சொல்கிறார், மலையை பார்த்து பேர்ந்து சமுத்திரத்தில் போன்று சொல்லும்படியாக தான் உண்டாக்கியிருக்கிறார். அதை பார்த்து அழுதுட்டு இருக்கிறதுக்காக அல்ல, அதை பார்த்து முறையிட்டு இருக்கிறதுக்காக அல்ல, சொல்லுன்றாரு. சொன்னபடியே ஆகும்ங்கிறாரு. அப்போ சொல்கிறப்ப என்ன ஆகுறது, உள்ள அடியில் வேலை செய்ய ஆரம்பிக்கிறது. அப்போ அது வெளியே வர்ற வரைக்கும் நாம் என்ன பண்ணணும், அந்த சொன்னது அதிலே நிற்க வேண்டும், மாறாமல் அதிலேயே நிற்க வேண்டும். அப்போ சுகத்துக்காக நாம் பேசியிருக்கோம், சொல்லியிருக்கோம்னு சொன்னால், அப்போ என்ன பண்ண வேணும், முதல்ல நாம் சுகமானதாக நாம் காண வேண்டும். என்னுடைய வார்த்தைகள் மாற வேண்டும், என்னுடைய எண்ணங்கள் மாற வேண்டும். நான் சுகதேயாக இருக்கிறேன் என்பதை நான் நினைக்க வேண்டும், பேச வேண்டும், பாட வேண்டும், அப்படி நான் நடந்து கொள்ள வேண்டும், அப்படி என்னை குறித்து நான் பேச வேண்டும். இருக்கீங்களா? அப்போ உள்ள மாற்றம் வந்துருச்சுன்னு அர்த்தம். நான் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், பொருளாதாரத்தில் நல்லா இருக்கணும்னு சொன்னால் உள்ள முதல்ல மாற்றம் வரணும். நான் என்னது ஏழை, நான் ஒரு ஏழை விசுவாசி, எனக்கு ஒன்றும் இல்லை, இப்படியே பேசிகிட்டு இருந்தால் என்றைக்கு முன்னேறுறது, உங்களுக்கு கஷ்டம். ஏன்னு சொன்னால் இது உள்ள மாறலன்னு அர்த்தம். அப்படி பேசுகிற ஆளை பார்த்தீங்கன்னா உள்ளே ஒன்றும் நடக்கலை, வேரில் ஒன்றும் எஃபெக்டே இல்லை. வேரில் ஒன்றும் நடக்காதனால வெளியே ஒன்றும் வரப்போகிறது கிடையாது. அவர் இன்றைக்கெல்லாம் போகலாம், இந்த தலைமுறை பூரா கோயிலுக்கு போயிட்டு வரலாம், ஒன்றும் நடக்க போகிறது கிடையாது. தரித்திரமாக தான் இருக்க போகுது, அந்த நிலை மாறப்போகிறதே கிடையாது. நான் என்னை வாழ்ந்திருக்கிறவனாக என்னை காண வேண்டும், நன்றாக இருக்கிறதாக என்னை காண வேண்டும், உயர்ந்து இருக்கிறதாக என்னை காண வேணும். உயர்றதுக்கு முன்னாடியே என்னை காணணும். முதல்ல ஸ்பிரிச்சுவலி என்னை ஆவிக்குரிய விதத்தில் நான் என்னை அப்படி பார்க்க வேண்டும், என்னை அப்படி நான் காண வேண்டும், அப்படி எண்ண வேணும், அப்படி நான் பேச வேண்டும், அதை விசுவாசிக்கணும், அதுதான் என்னது அப்படிங்கிற மாதிரி என்னை நான் உரிமை கொண்டாட வேண்டும். அப்போ உள்ள வேரில் ஏதோ நடக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த ஆள் ரொம்ப நாளைக்கு தரித்திரத்தில் இருக்க மாட்டான். ஏனென்று சொன்னால் உள்ள ஏதோ வேலை நடக்குது, சீக்கிரமாக அது மரம் அதுக்கு ரிசல்ட்டை காண்பிக்க ஆரம்பித்து விடும், இல்லையா? ஆனால் நிறைய பேர் அவங்க விசுவாசித்து நடவாமல் தரிசித்து நடக்கிறார்கள். தரிசித்துனா பார்த்து தான் நடக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, சொன்னையா ஒன்றும் நடக்கலை, ஏதாவது நடந்ததுன்னா நான் நம்புகிறேன், அது விசுவாசமே கிடையாது. பாருங்கள், அதுதான் வேதம் சொல்லுது, we walk by faith not by sight. அப்போ நான் பிரச்சனையை பார்த்து பேசும்போது என்ன ஆகிறது, உள்ள வேலை நடக்குது, அப்புறம் தான் வெளியே மாற்றங்கள் உண்டாகிறது. இதுதான் அந்த அத்திமரத்துக்கு நடந்தது. மத்தேயு எழுதின சுவிசேஷத்துக்கு திருப்போம். அங்கே 21ஆம் அதிகாரத்தில் இதே சம்பவம் மத்தேயு சொல்கிறாரு, இங்கே மார்க்கு சொல்கிறாரு, அங்கே மத்தேயு சொல்கிறாரு. 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் பாருங்கள், அது 19ஆம் வசனத்திலேருந்து பாருங்கள். 19ஆம் வசனத்தில் அத்திமரத்தை கண்டு அதனிடத்திற்கு போய் அதில் இலைகளின்றி
வேறொன்றையும் காணாமல் இனி ஒரு காலம் உன்னிடத்தில் கனி உண்டாகாதிருக்க கடவுது என்றார். உடனே அத்திமரம் பட்டு போயிற்று. சீஷர்கள் அதை கண்டு இந்த அத்திமரம் எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று சொல்லி ஆச்சரியப்பட்டார்கள். எத்தனை சீக்கிரமாய் பட்டு போயிற்று என்று ஆச்சரியப்பட்டார்கள். நான் சொல்கிறேன் பாருங்கள், விசுவாச வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப நாள் எடுக்காது. நாம் அதில் உறுதியாக நிற்கும்போது எவ்வளவு சீக்கிரமாய் அது பட்டு போகிறது, எவ்வளவு சீக்கிரமாய் பிரச்சனைகளை மேற்கொள்கிறோம்ங்கிறது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். அப்போ இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால், சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால், அதுதான் இங்கே வலியுறுத்துகிறோம். இந்த அத்திமரத்துக்கு செய்ததை நீங்கள் செய்வதும் அல்லாமல், எல்லாம் சொல்லுங்கள், நீங்கள் செய்வதும் அல்லாமல். இப்போ நம்ம எப்படி இதை வச்சு இந்த பிரின்சிபலை வச்சு ஆப்ரேட் பண்ணுறதுன்னு சொல்கிறாரு. இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். இது ஒரு ஆப்ஜெக்ட் லெசன் மாதிரி அவர் எடுக்கிறார். அப்போ செஞ்சு காமிச்சிட்டு இது எப்படி வேலை செய்யுதுன்னு அவர்களை பார்த்த உடனே என்ன பண்ணுறாரு, ஒரு காரியத்தை போதிக்க ஆரம்பிக்கிறார். என்ன போதிக்க ஆரம்பிக்கிறாரு? எப்படி விசுவாசம் வேலை செய்கிறது என்கிறத வெளிப்பாடாக கொடுக்க ஆரம்பிக்கிறார். 4 ஸ்டெப்ஸ் இருக்குது விசுவாசம் வேலை செய்கிறதுக்கு. ஒன்று, அதான் 23ஆம் வசனத்தில் பார்க்குறோம், மார்க் 11:23 பார்க்குறோம். என்ன சொல்கிறாரு? எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பேர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுன்னு போ என்று சொல்லி, முதல்ல பிரச்சனையை பார்த்து சொல்ல வேண்டும். எல்லாம் சொல்லுங்கள், சொல்ல வேண்டும். அதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. பிரச்சனையை பற்றி சொல்கிறது இல்லை. உலகம் முழுக்க பிரச்சனையை பற்றி சொல்கிற ஆளுங்க நிறைய இருக்கிறாங்க. பிரச்சனையை பற்றி சொல்கிறதுக்கு பெரிய கோயிலுக்கு போய் இதுக்கு பைபிள் வாசித்து இதுக்கு பாட்டு பாடி இதுக்கு ஒரு ஆவிக்குரிய ஜீவியம் வாழ வேண்டியதில்லை. பிரச்சனையை சொல்கிறதுல அது ஊரில் இருக்க எல்லா ஆளுங்களும் தெரியும் எப்படி பிரச்சனையை சொல்கிறதுன்னு. அவங்ககிட்ட ஆரம்பித்து பாருங்கள், எப்படி இருக்கீங்கன்னு கேட்டுட்டா போதும், அப்படியே ஃபுல் பிரச்சனையை சொல்லிட்டு தான் விடுவாங்க. அவங்க பிரச்சனையை சொல்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய ஆவிக்குரிய போதனை தேவையில்லை. எதுக்கு நீங்கள் சபைக்கு வர்றீங்க, எதுக்கு இங்கே உட்காந்துருக்கிறீங்க, எதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு இடத்த பிடிச்சி உட்காந்து இதெல்லாம் கேட்குறீங்க, எதுக்குன்னா உலகம் ஒரு மாதிரி இருக்குது, ஆனால் இங்கே வேறு விதமாய் போதிக்கப்படுகிறது. இதை கற்றுக்கொள்றதுக்கு தான் இதுக்குள்ளே வர்றோம். இதுக்குள்ளே வந்தால் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிடணும், சேஞ்ச் ஆகிடணும் இல்லையா? உலகத்தில் எல்லாரும் பிரச்சனையை பேசுகிற ஆட்களில் தான் இருக்கிறாங்க. ஆனால் வேதம்னு சொல்லுது, பிரச்சனையை பேசாத, பிரச்சனையை பார்த்து பேசு. பிரச்சனையை பார்த்து பேசுகிறால் தான் ரொம்ப குறைவு தெரியுமா? நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ரோட்டில் டயர் பஞ்சர் ஆனோன்னா அவன் இறங்கி கட்ட வார்த்தையாக திட்டி எட்டி உதச்சி அந்த டயரை, ஒன்னாலையும் பொழப்பே கெட்டு போச்சு போ அப்படின்னு எல்லாம் பண்ணுறான் பாருங்க. இவன் கூட ஒருத்தன் சேர்ந்துட்டு அவனும் 2 கட்ட வார்த்தை சொல்லி இதே தாங்க எனக்கும் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி, போன தடவை எங்கே பஞ்சர் போட்டிங்க அப்படின்னு அவனை வேறு திட்டி எல்லாம் பண்ணி கூட்டு சேர்ந்து திட்டுறாங்க. ஏன்னு சொன்னால் அது ஒன்றும் தப்பு இல்லை. அது எட்டி உதைக்கிறதும் திட்டுறதும் கெட்ட வார்த்தை பேசுகிறதும் இது ரொம்ப சகஜம். ஆனால் நீங்கள் இறங்கி உடனே நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், என் பொழப்பு கிடாது, கர்த்தர் எனக்கு ஒரு வழியை வாய்க்க பண்ணுவார், எனக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடை பண்ணியிருப்பார் கர்த்தர்னு சொல்லி பாருங்கள், உங்களை மென்டல் ஆஸ்பத்திரிக்கு அனுப்புறதான்னு யோசிப்பாங்க. இந்த ஆளுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, பஞ்சர் ஆகிருக்குது, இப்படி பேசுகிறாருன்னு. ஏன்னா இப்படி பேசுகிறது வினோதம் அவர்களுக்கு. இப்படி பேசுகிறது இல்லை யாரும். ஏன்னா இது விசுவாச ஜீவியம். விசுவாச ஜீவியத்தில் வேறு மாதிரி பேசணும். அப்படி பேசுகிறதுக்கு பெரிய போதனை தேவையில்லை, கோயில் தேவையில்லை, பைபிள் தேவையில்லை, ஜபம் தேவையில்லை, இதுக்கு ஒரு ஞானஸ்தானம் தேவையில்லை. ஹலோ, இதான் பாருங்கள், நிறைய பேருக்கு விளங்க மாட்டேன். ஞானஸ்தானம்லாம் எடுத்துகிறது முக்கி நனைஞ்சி எல்லாம் ஆயிடுது, ஆனால் ஒன்றும் மாற்றம் கிடையாது பாருங்கள். ஏன்னா ஒன்றத்தை பற்றி கற்றுக்கிறது கிடையாது. எப்படி விசுவாச ஜீவியம்ங்கிறத கிடையாது. நனைஞ்ச ஒன்றா தொடச்ச ஒன்றா எல்லாம் போயிடுச்சு, அவ்வளோதான். வேறு ஒன்றுமே மாறல. நனைஞ்சி எந்திரிச்சு தொடச்சி அப்புறம் அது போலவே தான் இருக்கிறாங்க. இவங்களை டெய்லி முக்கினாலும் ஒன்றும் ஆகாது. அப்போ கொஞ்சம் யோசித்து பார்க்க வேணும், எதுக்காக இங்கே வர்றோம். எதுக்கு வர்றோம்னு சொன்னால் மனம் புதிதாகிறதுக்காக, புதிய விதத்தில் எப்படி விசுவாச ஜீவியம் என்பதை கற்றுக்கொள்றதுக்காக வர்றோம். அப்போ பிரச்சனையை பற்றி பேசுறதில்ல, பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு பெரிய ஒரு அறிவு தேவையில்லை, பெரிய ஆவிக்குரிய வெளிப்பாடு தேவையில்லை, இதுக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவையில்லை, இதுக்கு ஒரு ரட்சிப்பு தேவையில்லை, இதுக்கு ஒரு சபை தேவையில்லை, போதகர் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. பிரச்சனையை பற்றி பேசுறதுக்கு எல்லாம் திறமையோடு பேசிகிட்டு இருக்காங்க. பிரச்சனையை பார்த்து பேசுன்னு சொல்லுகிறத கற்றுக்கொள்கிற இடம் இது. அதுக்கு தான் சபை, அதுக்கு தான் பைபிள், அதுக்கு தான் ஆவியானவர், அதுக்கு தான் வெளிப்பாடு, அதுக்காக தான் எல்லாம். பிரச்சனையை பார்த்து பேசு. என்ன ஆக வேண்டும் அந்த பிரச்சனைக்கு, அதை பேசு. இந்த பிரச்சனைக்கு என்ன ஆக வேண்டும் என்று நீ விரும்புகிறாய், அதை பேசு. அதுதான் வேதவசனம் போதிக்குது. அதுதான் விசுவாசம். என்ன ஆகணும்னு விரும்புறீங்க? இது ஒன்றும் இல்லாமல் போகணுமா? இந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போக வேணுமா? சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொன்னால் என்ன? இருந்த இடம் தெரியாமல் போகணும். அப்போ அதை பேசு. ஹலோ, இருக்கீங்களா? அப்போ பேச சொல்லணும், பிரச்சனையை பார்த்து சொல்ல வேணும் என்ன ஆகணும்னு. ரெண்டாவது, சொல்லிட்ட பிறகு விசுவாசிக்க வேணும். என்ன விசுவாசிக்கணும்? சொன்னபடியே ஆகும் என்று விசுவாசிக்க வேணும். இது 2வது ஸ்டெப்பு. 3வது ஸ்டெப்பு, இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாது.
அதான் 3ஆவது ஸ்டெப்பு. 23ஆம் வசனத்தில் இருக்கிறதே அப்படியே 4 ஸ்டெப்பாக போடுறேன் நான், வேறு ஒன்றும் கிடையாது. இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாது. 4வது சொன்னபடியே ஆகும். அப்போ முதல்ல சொல்லணும், 2வது சொன்னபடியே ஆகும்னு விசுவாசிக்கணும், 3வது சந்தேகப்படக்கூடாது இருதயத்தில், 4வது சொன்னபடியே ஆகும். எல்லாம் சொல்லுங்கள், சொல்லணும், சொன்னபடியே ஆகும் என்று விசுவாசிக்க வேண்டும், இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாது, அப்பொழுது சொன்னபடியே ஆகும். இப்படி தான் விசுவாசம் வேலை செய்யுதுன்னு சொல்லித்தர்றாரு. அதுதான் டீச்சிங். இதுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிட்டாரு. அவர் சொன்னார், சொன்னபடி ஆயிற்று, இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தார், அதை எதிர்பார்த்தாரு. இவங்க தான் எதிர்பார்க்கல, அதனால தான் ஆச்சரியப்படுறான், ஐயோ நீ சொன்னது அப்படியே ஆயிட்டேன்று. அவர் சொன்னார், சொன்னது அப்படியே ஆகும்னு எதிர்பார்த்தாரு, இருதயத்தில் சந்தேகப்படாமல் இருந்தார், அது அப்படியே ஆயிற்று, அது செஞ்சு காமிச்சிட்டு அப்படியே சொல்கிறார். இதை தான் சிலர் விளங்காமல் கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஒருத்தர் சொல்கிறார், என்ன, ஓ நீங்கள் அந்த நேம் இட் அண்ட் கிளைம் இட் குரூப் இல்லையா? நேம் இட் அண்ட் கிளைம் இட் குரூப்பா? நான் blab it and grab it, name it and claim it, frame it and get it, இந்த குரூப் ஆனார். நான் சொன்னேன், ஏசு தானே சொல்லி தந்தார். அதை என்ன சொன்னார்? மலையை பார்த்து பேசினார், பேசிட்டு சொன்னபடி ஆகுன்னு விசுவாசினார், இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசம் அப்படியே ஆகுன்னாரு. அவர் எந்த குரூப்பு? அதே குரூப்பில் தான் நானும் இருக்கிறேன். அவர் நேம் இட் அண்ட் கிளைம் இட் குரூப்பில் இருந்தார்னா அதிலே தான் நானும் இருக்கிறேன். என்னன்னா இவங்க எதையோ நேம் பண்ணி அதெல்லாம் கிளைம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. எந்தெந்த குப்பையோ அள்ளி தலையில் போட்டுக்கிட்டு இல்லாமையும் வறுமையும் பிரச்சனையும் அதையும் இதையும் சொல்லி சொல்லி நேம் இட் அண்ட் கிளைம் இட் அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க டெய்லி. ஹலோ, இவங்க பிரச்சனைலாம் எப்படி வந்தது? இவங்க நேம் பண்ணி கிளைம் பண்ணியிருக்காங்களே, அதனால தான் வந்தது. அது இவங்க அப்படியெல்லாம் பண்ணலாம், அதில் தப்பு இல்லை. நான் நல்ல காரியங்களை நேம் பண்ணி கிளைம் பண்ணுறேன், அதான் தப்பு. நான் சொல்லுகிறேன், இதுதான் விசுவாச ஜீவியம். கெட்ட காரியங்களை நான் நேம் பண்ணுவதும் கிடையாது, கிளைம் பண்ணுவதும் கிடையாது. அதுக்கு என்னுடைய வாழ்க்கையில் எந்த கிளைமும் கிடையாது. அவைகளை நான் தூரப்படுத்துகிறேன், அப்புறப்படுத்துகிறேன், அவைகளை தள்ளி வைக்கிறேன், நிராகரிக்கிறேன். இயேசு எனக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அதை நான் அறிக்கை செய்து எடுத்துக்கொள்கிறேன். அதுதான் பாருங்க விசுவாசியின் அறிக்கை. கிறிஸ்தவம் ஒரு அறிக்கையின் மார்க்கம் என்று சொல்லுகிறார்கள். ஏன் அது அறிக்கையின் மார்க்கம்? அறிக்கைன்னு சொன்னோடனே பாவ அறிக்கையை தான் ஞாபகம் வருது கிறிஸ்தவங்களுக்கு. பாவ அறிக்கை தினந்தோறும் பாவ அறிக்கை செஞ்சுட்டா போதும்னு நினைக்கிறாங்க. பாவ அறிக்கை ஒரு சிறிய பங்கு. எப்போ பாவம் செய்கிறோமோ அன்றைக்கி தான் அறிக்கை செய்கிறோம். டெய்லி பாவமாக செஞ்சுட்டு இருக்கீங்க. ஹலோ, டெய்லி பாவம் செஞ்சுட்டிங்கன்னா அப்புறம் பாருங்கள், என்ன ரொம்ப சீரியஸ் பிரச்சனை நினைக்கிறேன். டெய்லி பாவமாக செஞ்சுட்டு இருக்கிறீங்க, பாவம் செய்யும்போது அறிக்கை செய்கிறீங்க இல்லையா? அப்போ டெய்லி என்னத்தை அறிக்கிறீங்க? அறிக்கையின் மார்க்கம்னா என்னைக்கோ ஒரு நாள் பாவம் செய்யும் போது செய்கிற அறிக்கையை வச்சு அறிக்கையின் மார்க்கம்னு சொல்லிட்டாங்களா? இதை கிடையாது. எப்பவும் செய்கிற அறிக்கை என்ன? நான் நம்புவதை அறிக்கை செய்கிறேன். வாட் ஐ பிலீவ் ஐ கன்ஃபெஸ். அதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்கிறது இட்ஸ் அ கன்ஃபெஷன். இது ஒரு அறிக்கையின் மார்க்கம். ஏன்? நான் நம்புகிறேன், எதை நம்புகிறேனோ அதை அறிக்கை செய்கிறேன். விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நான் விசுவாசிக்கிறேன், நான் விசுவாசித்ததை பேசுகிறேன். இதுதான் கிறிஸ்தவ மார்க்கம். இதுதான் விசுவாச வாழ்க்கை. அப்போ பாருங்க, சொல்லணும், சொன்னபடி நடக்கணும், விசுவாசிக்கணும், இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாது, அது அப்படியே ஆகும். ஏன் இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு? சந்தேகப்பட்டால் கெட்டு போயிடுது, ரிசல்ட்டு கெட்டு போயிடும். நான் சொன்ன உடனே ப்ராசஸ் ஆரம்பிச்சிருது, நான் சொன்ன உடனே வேலை ஆரம்பிச்சிருது. எங்கே ஆரம்பிக்குது? அடியில் வேரில் ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் நான் விசுவாசித்துட்டு இருக்கணும். ஒன்று கண்ணில் காண முடியாது, ஆனால் விசுவாசிக்கணும், அப்படியே ஆகும்னு. இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாது, அதுக்கப்புறம் தான் அப்படியே ஆகிறது. அப்போ நான் சொன்னதுக்கும் ஆகிறதுக்கும் இடையில் 2 ஸ்டெப் இருக்குது, மறந்துடக்கூடாது. இருதயத்தில் சந்தேகப்படாமல் நான் இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாது, விசுவாசிக்க வேணும். இருதயத்தில் சந்தேகப்படக்கூடாது, விசுவாசிக்க வேணும். சந்தேகப்பட்டால் ரிசல்ட்டு கெட்டு போகுது. அப்போ இந்த சந்தேகத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறோம் இல்லையா? அது இன்னும் கொஞ்சம் பார்ப்போம். நான் சொன்னேன் இல்லையா, டபுள் டவுட். 2 வார்த்தையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல் 4 எழுத்துக்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜில் சேம், DOUB. ஏன்னா டவுட்டுன்னு வேற ஒன்றும் இல்லை, டபுள் தான். அது இரு மனதாக இருப்பது. ஆகும், ஆகாது. இன்றைக்கி ஆகுன்றது நாளைக்கு ஆகாது. இது மீட்டர் ரீடிங் மாதிரி. இது இன்னைக்கு கோயிலுக்கு போய் நல்லா அல்லேலூயா இவன் பாட்டு பாடி நல்லா பிரசங்கம் கேட்டோன்னா ஆகும், கண்டிப்பாக ஆகும் அப்படின்றது. நாளைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் ஆகுமான்னு தெரியல பிரதர், ஒரு வேளை ஆகாது போல இருக்குது. அதுதான் இருமனது, அதான் டவுட் இல்லையா? சரி, இதுக்கு இன்னொரு அற்புதமான ஒரு எக்ஸாம்பிள் வேதத்தில் இருக்குது. நல்ல அறிமுகமான பகுதி, ஆனால் அங்கே தான் ஜாக்கிரதையாக இருக்கணும். அறிமுகமான பகுதினா நான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்குது. ஏன்னா எப்படி இதை கண்டுபிடிச்சேன்னா, முன்னெல்லாம் யோசிப்பேன், இதில் எத்தனை தடவை பிரசங்கம் பண்ணியாச்சு, நானே ஒரு 100 தடவை பிரசங்கம் பண்ணியிருப்பேன், நம்மளுக்கு தெரியாது தான் இது.
அப்படின்னு அதை ரொம்ப லைட்டாக வாசிக்கிறது. அப்படிலாம் பண்ணுறதே கிடையாது. இப்போது தெரிஞ்ச பகுதினா தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக கவனிக்கிறது. ஏன்னா இதில் இன்னும் தெரிய வேண்டியது நிறையா இருக்குதுன்றதை கற்றுக்கிட்டேன் நான். அதனால் நல்லா கவனிங்க. 14ஆம் அதிகாரம் மத்தேயு 14:24 வசனம். 14:24. இதே பிரின்சிபல். இந்த விசுவாசிக்கிறது எப்படி சந்தேகம் வேலை செய்து அதை கெடுக்கிறது, எப்படி விசுவாசம் வேலை செய்யுதுங்கிறத நல்லா காண்பிக்கிற ஒரு பகுதி. மத்தேயு 14:24 வாசிக்கிறேன். அது 23 சொல்லியிருக்குது. சீஷர்கள் படவில் ஏறி தமக்கு முன்னே அக்கறைக்கு போகும்படி அவளை துரிதப்படுத்தினார். அவர் ஜனங்களை அனுப்பிவிட்ட பின்பு 23 தனித்து ஜெபம் பண்ண ஒரு மலையின் மேல் ஏறி சாயங்காலமான போது அங்கே தனிமையாக இருந்தார். அதற்குள்ளாக படவு நடுக்கடலில் சேர்ந்து எதிர்காற்றாக இருந்தபடியால் அலைகளில் அலைவுபட்டது. இவர் கரையில் இருக்கிறாரு, சீஷர்கள் நடுக்கடலில் இருக்கிறாங்க, படகுல போயிட்டு இருக்காங்க, மாட்டிக்கிட்டாங்க. ஒரே காற்று எதிர்காற்றாக இருக்குது, அலைகள்னால் அலைவுபடுகிறது. இரவின் 4ஆம் ஜாமத்தில் இயேசு கடல் மேல் நடந்து அவர்களிடத்துக்கு வந்தார். இவர் என்ன பண்ணுறாரு, ஏஞ்சி கடலில் நடந்து போய் அவரிடத்தில் வர்றார். நடுக்கடலுக்கு அங்கே இருக்கிறாங்க, அங்கே வர்றார். அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீஷர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள். யார் இவங்கெல்லாம்? இயேசுனுடைய சீஷர்கள், அப்போஸ்தலர்கள். இவங்கெல்லாம் பேதுரு, யோவான் எல்லாம் பெரும்புள்ளிங்கள்லாம் இருக்கிறாங்க. இல்லை, இந்த பார்ட்டியில் சாதாரண ஆளுங்க இல்லைங்க, எல்லாம் பெரிய பெரிய ஆசாமிங்க, எல்லாம் பெரும் புள்ளிகள்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அலறாங்க, பயந்து அலறி ஐயோ அப்பான்னு அழுகுறாங்க எல்லாரும். எனக்கு அதிசயமாக இருக்குது பாருங்கள், ஆண்டவர் எப்படிப்பட்ட ஆளுங்களை தேர்ந்தெடுக்கிறாருன்னு. என்ன அவர் தேர்ந்தெடுத்தப்போ நான் கேட்டேன், ஆண்டவரை வேறு ஆளே கிடைக்கலையா? எவ்வளோ நல்ல நல்ல ஆளுங்கள்லாம் இருக்கிறாங்க, நம்ம அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்மளை போய் தேர்ந்தெடுத்துருக்கிறீரே அப்படின்னு. அவர் சொல்கிறாரு, இல்லை எல்லாம் உன் கேஸ் தான். நீங்கள் என்றைக்காவது யோசிச்சிருக்கிறீங்களா கர்த்தர் எப்படிப்பட்ட ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாருன்னு? இந்த பயப்படுற ஆளுங்க, என்னால் ஒன்றும் முடியாதுன்னு நினைக்கிற ஆளுங்க, ஐயோ நமக்கு வேணாமா இந்த வம்புன்னு நினைக்கிற ஆளுங்க, பயந்து அலற ஆளுங்க, இப்படி ஒரு சாதாரண ஆட்களை தான் கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறாரு. ஏன்னு கேட்குறாங்க ஜனங்க. ஏன்னா வேறு ஆளுங்களே கிடையாது, அப்படி தான் இருக்கிறாங்க எல்லாரும். அதனால் நீங்கள் அப்படிப்பட்ட ஆளாக இருந்தால் பயப்படாதீங்க. இன்றைக்கி நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்து கேளுங்க நான் சொல்கிறது. ஏன்னா அவர் என்ன பண்ணுறாரு, அப்படிப்பட்ட ஆளுகளை தான் எடுத்து அவங்க லெவலை உயர்த்துறாரு, அவங்கள மேலே தூக்குறாரு, அவங்கள வித்தியாசமான ஆளாக மாத்துற. ஐயோ நான் என்னங்க, நான் ஏன் மாத்துறேங்க, நான் ஒன்றும் கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காதீங்க. கொஞ்சம் கவனிங்க. ஏன்னா அப்படிப்பட்ட பயப்படுற ஆளை, சந்தேகப்படுற ஆளை, விசுவாசிக்க முடியாத ஆளை, விசுவாசத்தை கற்றுக்காத ஆளை. எனக்கெல்லாம் விசுவாசம்னா என்னென்னு தெரியாது. எப்படி நம்புறது, எப்படி விசுவாசிக்கிறது, எப்படி ஜெயிக்கிறது, இதெல்லாம் ஒன்றும் தெரியாது பாருங்கள். இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கிறேன், அன்றைக்கி ஒன்றுமே தெரியாது. நம்மளாலாம் முடியாதுன்னு நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன, ஆண்டவரே எத்தனை பேர் ஒழுங்காக கிராப் வெட்டி ஒழுங்காக சட்டையை போட்டு என்ன மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக இருக்கிறான், அந்த மாதிரி ஆள்லாம் எடுக்கக்கூடாதா? கற்று சொல்கிறான், கிராப்பும் சட்டையும் தான் ஒழுங்காக இருக்குது, மீதி எல்லாம் ஒன்றே தான். வெளியில் தான் ஏதோ ஜோடிச்சு வச்சுருக்கிறான் ஒழிய எல்லாம் இருதையெல்லாம் அப்படி தான்ப்பா இருக்குது. நீயும் ஒன்று தான், அவனும் ஒன்று தான், அவனையும் எடுத்திருக்கான், ஒன்றையும் எடுத்திருக்கேன், 2 பேரையும் ஒர்க் அவுட் பண்ணுறேன் பாரு எப்படி வருதுன்னு அப்படிங்கிறாரு. சரின்னு அவர் சொன்னதை கேட்டு வந்தேன் பாருங்கள், நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அதனால தான் நான் சொல்கிறேன், பயப்படாதீங்க. இப்போ ஒரு மாதிரி இருந்தீங்கன்னா கூட வந்துட்டீங்க, படகுல ஏறியாச்சு, இயேசுவோட சேர்ந்தாச்சு, இனிமேல் கவராது. அது கொஞ்சம் கவனிக்கணும், அவர் சொல்கிறத கவனிக்கும். பயந்து அலறாங்க பாருங்கள். இயேசு நடுக்கடலில் வர்றாரு, பயந்து அலறாங்க. உடனே இயேசு அவர்களோட பேசி, திடன்கொள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்பான்ஸ் பாருங்கள். எப்படி யாருக்காவது இது மாதிரி ஒரு யோசனை வருமா? நம்மளே கடலில் போயிட்டுருக்குறோம், படகுல போயிட்டுருக்கோம், ஒரே அலையங்களையுமா இருக்குது, பயந்து அலறிட்டு இருக்கிறோம், ஐயோ அப்பான்னு. இவர் கடலில் நடந்து வர்றாரு, இதே நமக்கு பயமாக இருக்குது, இது பூதமா என்ன, எப்படி நடந்து வர்றாருன்னு. இந்த நேரத்தில் இவன் பாருங்கள், ஊர் உலகத்தில் ஒருத்தருக்கும் வராத யோசனை இவனுக்கு வருது. என்ன சொல்கிறான், நீரே ஆனால் என்னையும் நடந்து வர முடியும், என்னைக்கு சொல்லும், நான் வர்றேன்றான். பக்கத்தில் இருக்க அந்த 11 பேர் என்ன செஞ்சுருப்பான்னு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். கொஞ்சம் அதுக்கு தான் பிரசங்க யாருங்க இருக்காங்க, யோசித்து பார்த்து சொல்கிறதுக்கு தான். பக்கத்தில் இருக்க 11 பேர் என்ன சொல்லியிருப்பான், ஏன் வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா, நீ உருப்படியாக போய் சேர்ற மாதிரி எண்ணம் கிடையாதா? ஒன்று அப்படி தானே சொல்கிற மெட்ராஸில். அவங்களும் நம்ம ஆளுங்க மாதிரி தான். எல்லாம் முடிவு கட்டிட்டியா, நீ சாகிறது இல்லாமல் எங்களையும் தீர்த்து கட்டலான்னு பார்க்குறியா? ரொம்ப ரிஸ்கில் இருக்கிறோம், ரொம்ப டேஞ்சரில் இருக்கிறோம், சேஃபாக ப்ளே பண்ணுப்பா, ஒழுங்காக உட்காரு. இப்போ எந்திரிச்சு நடக்கிறன்ற அவர் தான் நடக்கிறாரு, இவரை பார்த்தாலே நமக்கு பயமாக இருக்குது, இவரே நடக்க முடியுமான்னு நமக்கு தெரியல, நீ வேற எந்திரிச்சு இதில் நடக்கிறேங்கிறிய. வேண்டாம். இது எப்படி எனக்கு தெரியும்னா, நான் ரொம்ப நாளாக சபையில் இருந்திருக்கிறேன்.
அதனால சொல்கிறேன், இப்படி தான் சொல்லுவாங்க எல்லாரும். உனக்கு என்னத்துக்கு அது? நீ என்ன ஏசுநாதர்னு நினைப்பா? உனக்கு எல்லாம் செய்யணும் முடியுமா? உனக்கு எல்லாம் செய்ய முடியுமா? உன்னை யாருன்னு நினச்சிட்டு இருக்கிற நீ? அன்றைக்கி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு, கேட்குறேன் பாருங்க, சொல்கிறாரு, சிலர் இன்றைக்கெல்லாம் சொல்லுகிறார்கள், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவால் எனக்கு எல்லாம் செய்ய விட இது முடியும்னு சொல்கிறாங்க, எனக்கு அது முடியும் இது முடியுன்றாங்க. நீ என்ன? யூ ஆர் நத்திங். நீ ஒன்றும் கிடையாது. நீ உன்னை யார் என்று நினைத்து கொண்டிருக்கிறாய். இப்படி நடக்குது. நம்மளை கேட்டுட்டு அப்படி பண்ணுறாரோன்னு நம்ம தெரியல. நான் பண்ணுறது சிலருக்கு அந்த மாதிரி ஏற்றி விட்டுரும். இப்படி தான் கேள்விப்பட்டிருக்கேன் பாருங்கள். இந்த 11 பேர் என்ன சொல்லியிருப்பாங்க நல்லா விளங்கும். ஏன்னா இந்த 11 பேர் மத்தியில் தான் நான் வளர்ந்து வந்தேன். நீங்களும் அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இருந்து வந்திருக்கீங்க. நல்லா தெரியும். இந்த 11 பேரை நம்ம எல்லோரும் பார்த்துருக்குறோம். அவங்க என்றைக்கோ செத்து போயிட்டாங்கன்னு நினைக்காதீங்க. அவங்க மறு ஜென்மம் எடுத்து பிறந்து 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 இன்னும் உலகத்தை நிரப்பிக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லா படகுலையும் இந்த 11 பேர் இருக்கிறான். அதில் நீங்கள் ஒரு ஆளாக இருக்கிறீங்க. நீங்கள் தான் எந்திரிச்சு ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் இல்லையா? அந்த 12 பேரோட 12 பேரை உட்காந்துடக்கூடாது. தைரியமாக ஒரு ஸ்டெப்பு எடுக்கிறான். அவன் சொல்கிறான் பாருங்கள், நீரே ஆனால் என்னை வரும்படிக்கு சொல்லும், நான் வர்றேன் அப்படின்றான். இதில் இவன் கேட்டதே ஒரு பெரிய ஒரு 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 விதமான இன்ட்ரெஸ்டிங் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லலாம். இவனுடைய இது அவரை பார்த்துட்டு எல்லாம் பயந்துட்டு இருக்கான். இவன் இந்த கேள்வி கேட்டுட்ருக்கான். அதை விட என்னென்னா த அமேசிங் கால். அவர் என்ன அழைப்பு விடுறா இருப்பாங்க. அவரும் ஏப்பா நீ உட்காரு, நான் தான் தேவகுமாரன், நான் தான் ஏதோ நடந்து வர்றேன்னா உனக்கு என்ன வேலை? நீ என்ன பெருசாக நினச்சிட்டு இருக்க? நீ உன்னால் நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லியிருக்கணும். அவர் என்ன சொல்கிறாரு? வா. இதை கொஞ்சம் கவனிக்கணும். வா, எல்லாரும் சொல்லுங்க வா. இந்த ஒரே எழுத்து பாருங்க, ஒரே எழுத்து தான். அந்த ஒரு எழுத்து உள்ள வார்த்தை அவனை நடக்க வைக்கிறது. ஒரே எழுத்து, ஒரு எழுத்தில் அவ்வளோ வல்லமை, ஒரு வார்த்தையில் அவ்வளோ வல்லமை. கர்த்தர் சொல்றார் வா என்று சொல்லுகிறார். பாருங்க, நிறைய பேர் சொல்றாங்க உட்காரு, எந்திரிக்காத, பேசாத. அந்த காலத்தில் அப்படிதான் சொன்னாங்க பாருங்க. சொன்னாங்க, நீ என்ன தலையில் கை வச்சு ஜெபம் பண்ற, அந்த பேய் உன் மேலே ஏறிடுமாக்கும், உன்னை அடிச்சு விடுமாக்கும். இதனாலேயே தூரமாக இருந்துக்கிறது நான். இந்த பேய் ஸ்பெஷலிஸ்ட்டுங்க வரட்டும்னு. நமக்கு எதுக்கு இந்த அப்புறம் பைபிளை படிக்க போனால் இந்த பேயெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இது போனால் போக போகுது. இந்த பேய்க்கு நான் என்னதுக்கு பயப்படணும்? இந்த பேயை காட்டிலும் பெரியவர் எனக்குள்ளே இருக்கிறார், உங்களுக்குள்ளே இருக்கிறார். இங்கே இருக்கிற ஒவ்வொரு சாதாரண மனுஷனும் இந்த பேய் பிசாசை காட்டிலும் பெரிய மனுஷன். நீங்கள் உங்களை பார்த்தா அதை அலறுது. இந்த ஞாபகம் வச்சுக்கணும். சும்மா பேய் பேய் பேய்ன்னு பேசுகிற ஆள் கவனிச்சிட்டு இருக்காதீங்க. உட்காரு, பேசாமல் இரு, என்ன நினச்சிட்டு இருக்க? இதுதான் நிறைய, இப்படி தான் ஆட்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் மனுஷன் பாவத்திலே விழுந்த நாள் முதற்கொண்டு அன்றையிலிருந்து நம்முடைய தேவன் மனுஷனை கூப்பிட்டு அவன் விழுந்து போகிற நிலையிலிருந்து எழுந்து, அவனுடைய உளையான சேற்றிலிருந்து எழுந்து, அவனுடைய அவமானத்திலிருந்து எழுந்து, அவனுடைய பாவத்திலிருந்து எழுந்து, அவனுடைய இயலாமையிலிருந்து எழுந்து, முடியாமையிலிருந்து எழுந்து இன்னொரு லெவலுக்கு அவன் வர வேணும், உயர வேணும் என்று அவனை கூப்பிட்டு கொண்டே தான் இருக்கிறார். இந்த வா என்கிற சத்தம் அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் மனுஷனுக்கு ஒலித்து கொண்டு தான் இருக்கிறது. அதனால்தான் ஆதாம் விழுந்து போனவொடனே சரி தொலைஞ்சு போ, நீ தப்பு பண்ண, விழுந்து சாகு அப்படின்னு விட்டுறல. அவனை என்ன பண்ணார்? ஆபிரகாம் என்கிற மனுஷனை தேர்ந்தெடுக்கிறாரு. அவன் சும்மா எங்கேயோ ஒரு பட்டிக்காட்டில் கிடக்கிறான். அவனை கொண்டு சொல்கிறாரு, நீ உன்னுடைய இனத்தையும் உன்னுடைய ஜாதியும் உன்னுடைய தகப்பன் வீட்டையும் விட்டு வெளியே வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். வா, மேலே வா, கீழே கிடக்காத, அப்படியே ஒன்றும் இல்லாமல் கிடக்காத, எங்கேயோ ஒரு மூலையில் கிடக்காத, ஒன்றுத்துக்கு உதவாதவனா கிடக்காத, வா, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன் மூலமாக இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். வா, I'm calling you to a higher level. நான் உன்னை இன்னும் மேலான ஒரு வாழ்க்கைக்கு அழைக்கிறேன். உங்கள் ஊரில் நீ வாழ்கிற வாழ்க்கை அவ்வளோ போதாது. எங்கேயோ ஒரு மூலையில் குண்டு சட்டிக்கிட்டுல குதிரை ஓட்டிகிட்டு இருக்காத. வா, நான் உன்னை எதற்காக உண்டு பண்ணினேனோ அதற்காக வாழும்படியாக எழுந்து வா, என்னை நம்பு, என்னை விசுவாசி, உன்னை உயர்த்துவேன், உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களை கவனிக்க வேணும். அதனால தான் நான் இந்த அறைகூல விடுகிறேன்.
இயேசு அண்டையில் வாருங்கள். உங்களுடைய உள்ளங்களை இயேசுவுக்கு திறவுங்கள். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என்னுடைய ஆண்டவராய் இரும், என்னை வழிநடத்தும், என்னை உம்மிடத்தில் சமர்ப்பிக்கிறேன், அர்ப்பணிக்கிறேன். நீர் என் ஆண்டவர், என் ரட்சகர், என் உள்ளத்தில் வாரும். உள்ளத்தை திறந்து கொடுத்து பாருங்கள். நான் சொல்லுகிறேன், நீங்கள் இருக்கிற வண்ணம் இருக்க மாட்டீங்க, உயர்வீர்கள். ஏனென்றால் அவர் இருக்கிறவனை இருக்கிற இடத்துல மட்டம் தட்டி வச்சிருக்கிறதுக்காக வரல. வான்னு சொல்லுகிறார்கள். பாவம், அவமானம், உளையான சேரு, எல்லா அசிங்கம் எல்லாவற்றிலிருந்து எழுந்து வா, உன்னை சுத்தப்படுத்தி உன்னை பெரியவனாக்குவேன், நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று அவர் சொல்லி கொண்டிருக்கிறார். என்னோட வந்து நட, என்ன நம்பு, அந்த பழையதெல்லாம் விடு, என்கிட்ட வா, என்ன விசுவாசி, உன்னை பெரிய காரியங்களை நான் காண செய்வேன். எத்தனை முறை வேதத்தில் சொல்லியிருக்கு பாருங்க, பழைய ஏற்பாட்டிலலாம். They that believe on God, they will do great exploits. கர்த்தரை நம்புகிறவர்கள் பெரிய காரியங்களை செய்வார்களாம். பெரிய காரியங்களை, உனக்கு எட்டாவது பெரிய காரியங்களை காண்பிப்பேன் என்று சொல்கிறாரு. எப்போவுமே நம்ம லெவலில் உயர்த்துறதுல தான் அவர் இருக்கிறார் பாருங்க. இதுதான் ஒவ்வொரு பெற்றோருடைய உள்ளமும் கூட. ஒரு பிள்ளை பிறந்தா என்னைக்கிட்ட 1 வயசு ஆகுன்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா 1 வயசில் நடக்கணும் இல்லையா? நடக்கும்போது அந்த பிள்ளை 2 தடவை விழுந்த உடனே, எப்பா நீ பேசாமல் உட்காந்துக்கோ, ஏன்னா உனக்கு நடக்கலாம் வராதுன்னு நினைக்கிறேன், நீ நடந்து கிடந்து காலை கீழே உடச்சிக்க போகிற, வேண்டாம் விட்டுரு பேசாமல் அப்படின்னு சொல்லுவாங்களா யாராவது? ஒரு முட்டாள் கூட சொல்ல மாட்டான். அந்த பிள்ளை எத்தனை தடவை 10 தடவை விழுந்தாலும் எந்திரி, வா வா வான்னு. பேதுருவை இயேசு தண்ணியில் நடக்கிறதுக்கு வான்னு கூப்பிட்டா மாதிரி தான் நம்ம கூப்பிட்டுருக்கோம். அந்த பிள்ளைக்கு அது தண்ணியில் நடக்கிற மாதிரி தான். இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. அந்த பிள்ளை என்ன சொல்கிற, எந்திரி வா, எந்திரி வா வா. ஏனென்று சொன்னால் நம்மை போல அந்த பிள்ளை ஆக வேண்டும் என்று நாம் விரும்புகிறோம். சைக்கிள் ஓட்டுறதுக்கு கத்துறோம் அந்த பிள்ளைக்கு, அது உளுந்து வாரி அடிபட்டு எல்லாம் சிராய்ப்பெல்லாம் வாங்கிட்டு வருது. தொடச்சி விட்டு அழுகையை நிறுத்தி ஆறுதல் சொல்லி, இனிமே நீ சைக்கிள்லாம் எடுக்காத, உனக்கு ஆகாது சைக்கிள், வேணவே வேண்டாம், தொடவே தொடாத, நீ ஊரில் இருக்கவெல்லாம் ஓட்டுட்டோம், உனக்கு அது வராதுன்னு சொல்கிறோமா? கிடையாது. என்ன சொல்கிற, ஓட்டு வா, திருப்பி ஒரு தடவை 2 தடவை உளுந்து அடிபட்டா பரவாயில்ல, இது ஒன்றும் ஆகாது, நீ ஓட்டு, நல்லா ஓட்ட வரன்றோம். ஏன்னா நம்மை போல் அந்த பிள்ளை ஆற்றல் மிக்க பிள்ளையாக வர வேணும் இல்லையா? பள்ளிக்கூடத்தில் போய் படிக்குது, படிப்பு கஷ்டமாக இருக்கணும்னு, வேணாமா படிக்காத, உனக்கு எதுக்கு இந்த கஷ்டமெல்லாம், சும்மா சாப்பிட்டுக்கிட்டுரு அப்படின்னு சொல்கிறோமா? கிடையாது. டியூஷன் வச்சு அதை என்கரேஜ் பண்ணி அதை அங்கே கூட்டு போய் இங்கே கூட்டு போய் படிக்க வச்சு, ஏன் நல்ல பெரிய ஆளாக வரணும், நம்ம போல் வரணும், நம்மளை விட சிறந்ததாக வரணும் அந்த பிள்ளை அப்படின்னு சொல்லி என்னென்ன முயற்சிகளை நாம் எடுக்கிறோம் இல்லையா? ஏன் ஒரு தகப்பன் தாய்க்கு என்ன, அந்த பிள்ளை ஆளாக வேண்டும், மேலே வரணும், எப்பவும் குழந்தையாகவே இருக்கக்கூடாது, நல்ல மெச்சூரிட்டி அடையணும், நல்ல ஒரு நிலைக்கு வரணும், நல்ல அறிவில் பெருகணும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறோம். அப்போ நான் சொல்லுகிறேன், உங்கள் எல்லாரை காட்டிலும் நல்லவர் நம்முடைய பரலோக தகப்பன். அப்போ நீங்கள் பெரிய காரியங்களை கண்டது கிடையாது, நீங்கள் பெரிய காரியங்களை விசுவாசித்தது கிடையாது, எதிர்பார்த்தது கிடையாது. சின்னதிலேயே வாழ்ந்து எங்கேயோ ஒரு மூலையில் குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டி பழக்கம் நிறைய பேருக்கு அப்படியே இருக்கிறாங்க. ஆனால் இயேசு சொல்லுகிறார், வா, தண்ணியில் இறங்கி நடன்னு சொல்கிற மாதிரி தான் சொல்கிறார். வா, எனக்கு ஞாபகம் இருக்குது, நான் ஊழியத்துக்கு வரும்போது எனக்கு அப்படி தான் இருந்தது, தண்ணியில் இறங்கி நடக்கிற மாதிரி. கடலில் அலை மோதுது, கொந்தளிக்குது, கஷ்டமாக இருக்குது, பயமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் பிரசங்கியாருங்க முழுகி போயிட்டாங்க, மீதி பேரெல்லாம் தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. இதில் என்னையும் வான்னா எப்படி? நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எப்படி ஆண்டவரே? ஆனால் நான் சொல்கிறேன், நல்ல காலம் அவர் பேச்சை கேட்டேன், வானோன்னு வந்தேன். ஏனென்றால் தண்ணி மேலே நடந்து கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு முடியாத காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். ஆகாது, முடியாது, இயலாது, நடக்காது என்று சொன்ன காரியங்களை நடத்தி காண்பித்துக் கொண்டிருக்கிறார் கர்த்தர். ஏன் என்று சொன்னால் அது அப்படிதான், அதுக்காக தான் அழைத்திருக்கிறார். என்னை இருக்கிறவனை எடுத்துட்டு வந்து ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு அல்ல. இருக்கீங்களா? எடுத்துட்டு வந்து என்னை ஒன்றும் இல்லாதவனு என்னமோ ஒன்று ஆக்குறதுக்காக, அற்புதமான ஒருவனாக வாக்குவதற்காக தான் என்னை தெரிந்தெடுத்திருக்கிறார். உங்களையும் அப்படித்தான். அப்போ இந்த வான்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இயேசு சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்கள். இன்றைக்கி வருத்தத்தோட, பாரத்தோட, கவலையோட, கண்ணீரோடு வந்திருக்கிறவர்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் இயேசுவினிடத்தில் வாருங்கள். என்ன கிடைக்கும்? அவரிடத்தில் இளைப்பாறுதல் கிடைக்கும். அவர் உங்களை அடுத்த லெவலுக்கு கொண்டு வருவார், உங்களை தூக்குவார், உங்கள் அவமானத்தை நீக்குவார், உங்கள் கஷ்டத்தை போக்குவார், உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு நன்மையை தருவார் அவர். வாருங்கள். இந்த வான் சொல்கிற வார்த்தையை நிறைய பேர் கேட்கறது இல்லை பாருங்கள். வாருங்கள், உள்ளத்தை திறவுங்கள், அவரை ஏற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார்.
இயேசு வான்னு சொன்னார். ஆனால் கவனிக்கணும், இந்த வான் சொன்ன வார்த்தையை கேட்டு இவன் வரலன்னா ஒரு அற்புதம் அங்கே நடந்தே இருக்காது. தண்ணியில் நடக்கிறதுங்கிற அற்புதம் நடந்திருக்கவே முடியாது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் விசுவாசம் எப்படி தான் வேலை செய்து பாருங்கள். ஒரு பிரச்சனைன்னு எழுதுது, இந்த அலை அடித்து காற்றடிச்சு கடலில் நடுக்கடலில் படவில் சிக்கின மாதிரி ஒரு பிரச்சனை எழுகிறது. நாம் என்ன நினைக்கிறோம், பிரச்சனை வந்தோன்னா ஐயோ கடவுள் ஏன் கை விட்டார் அப்படின்னு நினைக்கிறோம். கிடையாது. பிரச்சனை என்ன ஒன்று வந்த உடனே வேறு மாதிரி நினைக்கணும். நம்ம இன்னொரு லெவலுக்கு போக போகிறோம் இப்போ அடுத்தது. அதுக்காக தான் இந்த பிரச்சனை. ஏன்னா பிரச்சனை இல்லாமல் ஒரு பதில் உண்டாக முடியாது. பிரச்சனை இல்லாமல் பெரிய காரியங்களை காண முடியாது. பிரச்சனை இல்லாமல் வெற்றியை காண முடியாது. வெற்றி வேணும் ஆனால் பிரச்சனையே வேணான்னா எப்படி நடக்கும் அது? அப்போ எது மேலே வெற்றி எடுக்க போகிறீங்க? எதன் பேரில் வெற்றி சிறக்க போகிறீர்கள்? அப்போ பிரச்சனையை வேறு விதமாக நம்ம அணுக வேண்டும். வான்னு சொல்கிறாரு. அந்த வான்கிற வார்த்தையை எடுத்துக்கொண்டு ஒருவன் என்ன செய்கிறான் அதை பொறுத்த அற்புதம் நடக்குதா இல்லையா என்கிறது நிர்ணயமாகிறது. ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நாம் என்ன பண்ணுறோம், கர்த்தரிடத்தில் செல்லுகிறோம். கர்த்தாவே, இந்த பிரச்சனையை பற்றி நீர் என்ன சொல்லியிருக்கிறீர், நம்முடைய வார்த்தை என்ன, நம்முடைய சித்தம் என்ன, நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்குறோம். கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ஞ்சு பார்க்குறோம். அங்கே கர்த்தருடைய சித்தம் வெளிப்படுகிறது. அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளும். கர்த்தர் நமக்கு ஒரு வார்த்தையை தருகிறார், இதுதான் பதில்னு. அந்த பதிலை எடுத்துக்கொண்டு அந்த வார்த்தையின்படி செயல்பட ஆரம்பிக்கிறோம். இப்படி தான் விசுவாசம் வேலை செய்து பாருங்கள். செயல்பட ஆரம்பிக்காவிட்டால் ஒன்றும் நடக்க போகிறதில்ல. பேதுரு அங்கே உட்காந்துக்கிட்டு ஆமாம் வான்னு சொல்லிட்டாரு, ஆனால் என் காலில் எதுவும் டிங்கிளிங் சென்சேஷன் ஒன்றும் இல்லையே, சூடாக ஏதோ வருன்றாங்க, அது ஒன்றும் வரலையே, சூடாக ஏதோ வந்ததுன்னா ஒரு அனாயிண்டிங் மாதிரி அப்படியே வந்ததுன்னா அப்புறம் நான் தண்ணியில் குதிப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். வான்னு சொன்ன அந்த வார்த்தையே போதும். இல்லை தண்ணி தர மாதிரி ஆகட்டும், நல்ல கிரானைட் ஃப்ளோரிங் மாதிரி ஆகி நல்ல கடினமாக இருக்குதான்னு பார்த்துட்டு முதல்ல கையை இப்படி வச்சு விரலில் பார்த்துட்டு அது நல்லா ஹார்டாகிடுச்சான்னு பார்த்துட்டு அப்புறம் நான் கால் வைக்கிறேன்னா நடக்கவே நடக்காது. அது எப்போ நடக்கக்கூடிய ஒரு தரையாக மாறும், இவன் எப்போ இறங்குறானோ அந்த கால் அங்கே பட்டு அவன் நடக்க ஆரம்பிக்கும் போது தான் அது தரையாக மாறும். அதை கொஞ்சம் ஈஸியாக பண்ணக்கூடாதுங்க, அப்படி பண்ண முடியாது. அது அப்படி தான், அப்படி பண்ண முடியாது. ஏன்னா இது ஃபெய்த்து, இது விசுவாசம். கர்த்தரை நம்புறீங்களா இல்லையா, அதான இஷ்யூ. அங்கே கர்த்தர் சொன்னார், கர்த்தர் சொன்னதுனால வரேன் இறங்குறேன், கர்த்தர் சொன்னதுனால இறங்குனதுனால அது வேலை செய்யுது, அவ்வளோதான். சிலர் என்ன கேட்குறாங்க, ஊழியத்துக்கு வரையா என்ன கேரண்டி தருவீங்க? ஒரு கேரண்டி கிடையாது. எனக்கு யாரும் கேரண்டி தரல, உனக்கும் கேரண்டி கிடையாது. போ, முதல்ல அதை சொல்லிடுறேன். பெரிய கேரண்டிலாம் வேணும், எல்லாம் எழுதி பத்திரத்தில் எழுதி கொடுப்பாங்களா உங்களுக்கு? ஒன்றும் கிடையாது. போன்னு எந்த கேரண்டியும் கிடையாது உனக்கு. எந்த கேரண்டி இல்லைன்னா எப்படிங்க? எல்லாத்த விட பெரிய கேரண்டி அவருடைய வார்த்தை. அழைத்தவர் உண்மை உள்ளவர், முடிவு பரியந்தம் காக்க வல்லவர் என்ற வார்த்தை தான் அந்த கேரண்டி. அதை விட அதெல்லாம் பார்க்காம கேரண்டி தருவீங்கன்னா நான் என்ன கேரண்டி தர்றது? உங்களுக்கு கேரண்டி தர்றதுக்காக நான் இருக்கிறேன். ஹலோ, யாருக்குமே கேரண்டி தர்றதில்லை. கேரண்டி தரக்கூடாதுன்னு இருக்குது பைபிளில். சாரி, கேரண்டி என்னங்க? அப்புறம் அதுதான் பிரசங்கம் பண்ணுறோம். ஞாயிற்றுக்கிழமை தோறும் கேரண்டியை பிரசங்கம் பண்ணிட்டுருக்கேன். இதுதான் கேரண்டி. இதிலேருந்து இதனுடைய ஷரத்துக்களை எடுத்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். இதில் என்ன அடங்கி இருக்குது, எப்படிப்பட்ட கேரண்டி இதுன்னு. அப்போ எந்திரிச்சு நடக்காமல் ஒன்றும் நடக்காது. எனக்கு காலில் ஏதாவது அப்படியே சூடாக வந்ததுன்னா அப்புறம் எந்திரிச்சு நடத்தினா நடக்கும். இல்லை, தேவனுடைய மகிமை அப்படியே என்னை லிஃப்ட் பண்ணி அப்படியே தூக்கி அந்த கடலின் மேலேயும் அலையின் மேலேயும் அப்படியே ஃப்ளோட் பண்ண வைக்கும் அப்படின்னு நினச்சிருந்தா ஒன்றுமே நடந்தே இருக்காது. ஃப்ளோட்டும் பண்ண வைக்காது, தூக்கவும் தூக்காது, ஒன்றும் செய்யாது. இவன் என்ன பண்ணணும், கர்த்தர் வான்னு சொன்னோடனே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இவன் என்ன பண்ணணும், ஒரு அடி எடுத்து வச்சு இறங்க வேண்டும். சரி, 30ஆம் வசனம். அவன் இறங்கிட்டான் பாருங்க. ஜலத்தின் மேல் நடந்தான். 29 சொல்லுது, இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல். பேதுரு படவை விட்டு இறங்கி இயேசுவினிடத்தில் போக ஜலத்தின் மேல் நடந்தான். காற்று பலமாக இருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். பட் when he saw the wind, அவன் காற்றை கண்டபோது, எல்லாம் சொல்லுவாங்க காற்றை கண்டபோது, கண்டு, அதாங்க காற்றை கண்டு பயந்து, காற்று பலமாயிருக்கிறதை கண்டு. இவன் இதை பார்க்கணுமா? இதை பார்க்க சொல்லியிருக்கா? கர்த்தர் சொன்னாரா நீ இறங்கும் போதே கொஞ்சம் காற்றையும் பார்த்துக்க, காற்று எப்படி அடிக்குதுன்னு பாரு,
இதெல்லாம் கொஞ்சம் கவனிக்கணும் அப்படின்னாரா? கிடையவே கிடையாது. வான்னு சொன்னார். அவன் பார்க்க வேண்டியது ஒன்றே ஒன்று. அவனுக்கு தேவை ஒன்று தான். காற்று இல்லை, கடல் இல்லை, வேகம் இல்லை, காற்றினுடைய வேகம் இல்லை, அதெல்லாம் மெஷர் பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. இப்போ நடக்க முடியுமா நடக்க முடியாத அதெல்லாம் கிடையாது. வான்னு சொன்னார். அந்த வார்த்தை ஒன்று தான் அவருக்கு தேவை இல்லையா? அதான் போன வாரம் பார்த்தோம் இல்லையா? மரியாள் என்ன அந்த நல்ல பங்கை, எது நல்ல பங்கு? கர்த்தருடைய வார்த்தை. அதிலே கவனமாக இருக்காவ இந்த மார்த்தா. அதனால சொல்கிறார், மார்த்தாளே மார்த்தாளே உனக்கு போதிச்சு மாளாதுன்றாரு. சொல்லி சொல்லி பார்த்தாச்சு, நீ கவனிக்க மாட்டேற. நிறைய மார்த்தா அங்கே இருக்கிறாங்க. மார்த்தாளே மார்த்தாளே நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க பாருங்கள். நிறைய அதையும் பார்க்குறாங்க, இதையும் பார்க்குறாங்க, எல்லாத்தையும் பார்க்குறாங்க. இப்போ பாருங்கள், இந்த உலகத்தில் மல்டி டாஸ்கிங்ன்றாங்க. மல்டி டாஸ்கிங் வார்த்தையை கேட்டிருக்கீங்களா? மல்டி டாஸ்கிங் 2 காரியத்தை ஒரே நேரத்தில் செய்கிறது. நம்ம ஊர் பசங்கள்லாம் பாருங்கள், இப்போல்லாம் கொஞ்சம் மாறிட்டாங்க. இங்கே இதை போட்டுட்டு ஹெட்ஃபோனை போட்டுக்கிட்டு படிக்கிறான். என்னன்னா இங்கே பாட்டு ஓடிட்டு இருக்குதான், இவர் படிச்சுட்டு இருக்கிறாங்க. 2 பாட்டும் போயிட்டு இருக்குது, படிக்கவும் செய்கிறான். கேட்டால் உங்களுக்கு வழங்காதுங்க. நீங்களாம் ஓல்டீஸு, நாங்கள் 2 மல்டி டாஸ்கிங். இதையும் பார்த்துக்குவோம், அதையும் பார்த்துக்குவோம், இதுலேயும் கவனம் இருக்கும், அதுலேயும் இது மியூசிக் பாட்டுக்கு போயிட்டே இருக்கோம், நாங்கள் படிக்கவும் செய்வோங்கிறான். எப்படி இதை படிக்கிறான்னு தெரியல. சில நேரத்தில் மல்டி டாஸ்கிங் நல்லது தான். ஆனால் இவனை மாதிரி படகுல இருந்து காற்றும் கடல் கொந்தளிச்சிட்டு காற்று அடிச்சுக்கிட்டு அதில் இயேசு வந்து நடந்துக்கிட்டு இங்கே வான்னு சொல்கிறாரு. இங்கே வான்னு சொன்ன பிறகு மல்டி டாஸ்கிங் கூடாது. இப்போ மல்டி டாஸ்கிங் பண்ணால் கண்டிப்பாக முழுக போகிறீர்கள்னு அர்த்தம். இப்போ வந்து காற்றையும் பார்த்துக்கிறேன், கடலையும் பார்த்துக்கிறேன், இயேசுவையும் பார்த்துக்கிறேன், இங்கேயும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன், அங்கேயும் கொஞ்சம் பார்த்துக்கிறேன், அங்கேயும் ஒரு கால், இங்கே ஒரு கால், ஆற்றுல ஒரு கால், சேத்துல ஒரு கால், இதையும் கவனிச்சிக்கிறேன், அதையும் கவனிச்சிக்கிறேன். என்ன பண்ணுறது? இயேசுவையும் பார்த்துக்கிறேன், இதையும் சூழ்நிலையும் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் முழுக வேண்டியது தான். ஹலோ, இப்போ ஒன்றே தான் பார்க்கணும். எதை பார்க்கணும்? அவருடைய வார்த்தை. வா என்று சொன்ன அந்த ஒரு வார்த்தை போதும். அந்த ஒரு வார்த்தை எல்லா காத்தையும் கடலையும் காட்டிலும் பெரிய வார்த்தையாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த வார்த்தை தான் எல்லாவற்றையும் உண்டாக்கினது. ஒரே சிங்கிள் மைண்டடாக இருக்கணும். இப்போ ஒரே எண்ணம், ஒரே சீரான எண்ணம் உடையவர்களாக இருக்க வேண்டும். யார் இப்போ கடலை யார் பார்க்க சொன்னது? காற்றை யார் பார்க்க சொன்னது? காற்று பலமாய் அடிக்கிறதை கண்டுன்னு இருக்குது. பலமாக அடிக்கிறத கண்டுனா எங்கேயாவது சொல்லியிருக்குதா? 50 மைல் வேகத்துக்கு மேலே அடித்தா ஜாக்கிரதை, நடக்காத கடல் மேலே. கடல் மேலே நடக்க முடியாது. அப்புறம் அது 50 மைல் அடித்தான்னா 500 மைல் வேகத்தில் அடித்தான்னா காற்று. ஹலோ, கடல் மேலே நடக்கிறவனுக்கு காற்று எவ்வளோ வேகமாக அடிக்கிறது, எவ்வளோ பலமாக அடிக்கிறதுன்றது ஒரு பாயிண்டா? இவன் நடக்கிறதே ஒரு அற்புதம். கடல் மேலே நடக்கிறதுன்றது விசுவாசத்தில் தான் செய்ய முடியும், வேறு யாரும் செய்யவே முடியாது. கடல் மேலே நடந்துகிட்டு இருக்கிறவனுக்கு அது 5 மைல் வேகத்தில் அடித்தான்னா 500 மைல் வேகத்தில் அடித்தான்னா அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. ஆனால் காற்று பலமாக அடிக்கிறதை கண்டுன்னு இருக்கிறது. இவன் ஏற்கனவே ஒரு அற்புதத்தை அனுபவிச்சுட்டு இருக்கிறான், கடலில் நடந்துட்டு இருக்கிறான். ஆனால் பிசாசு வந்து என்ன சொல்கிறான்? கொஞ்சம் பலமான காற்று அடிக்குது, அது கொஞ்சம் பாரு அப்படின்றான். ஹலோ, இப்படி தான் பிசாசு வேலை செய்கிறான் பாருங்கள். இதில் என்ன வேடிக்கைன்னா, பிசாசு வந்து பலமான காற்று எவ்வளோ பலமாக அடிக்குது பாருன்னு சொல்லி இவனும் அதை பார்த்து முழுக ஆரம்பிக்கிறான். வேலை செய்யுது. விசுவாசம் எப்படி வேலை செய்யுது, அதே மாதிரி பயமும் வேலை செய்யுது, சந்தேகமும் வேலை செய்யுது. இப்படி தான் பிசாசு சொல்கிறான் பாருங்கள். நான் கூட எத்தனையோ வருஷமாக ஊழியம் செய்கிறேன். சில நேரத்தில் பெரிய பெரிய அற்புதங்கள் ஆண்டவர் செஞ்சுருக்காரு. ஆனால் சில நேரத்தில் பிசாசு வந்து சொல்லுவோம், அவ்வளோதான், முடியாது, போச்சு அப்படிம்பான். லேசாக காதில் வந்து இப்படி ஓதுறது. அதை கவனிக்க ஆரம்பித்தோம்னா அவ்வளோதான், முழுக ஆரம்பிப்போம். அதை எண்ண மறுக்கும்போது தான் வெற்றி நமக்கு உண்டாகிறது. நீங்கள் அதை கவனிக்காமல் அவர் சொன்ன வார்த்தையை கவனித்தால் நீங்கள் அந்த காற்றுக்கும் கடலுக்கும் மேலே இருப்பீங்க. நீங்கள் மேலே இருப்பீங்க, அது கீழாக இருக்கும். அது உங்கள் பாதபடியில் இருக்கும் உங்கள் பிரச்சனை, நீங்கள் அதுக்கு மேலே இருப்பீங்க. எப்போ மேலே இருப்பீங்க? வார்த்தையை கவனிச்சிட்டு இருக்கும்போது. எந்த நேரம் அந்த சத்தத்தை கவனிக்கிறீங்களோ அந்த நிமிஷம் என்ன ஆகிறது? நீங்கள் கீழே ஆகிடுவீங்க, அது மேலே வந்து உட்காந்துக்கும். அதனால தான் இயேசு சொன்னார், எவீருவை பார்த்து என்ன சொன்னார்? மக செத்து போயிடுச்சு நியூஸ் வருது. இயேசு வந்துட்டு இருக்கார் வழியில், செத்து போயிடுச்சுன்னு வழியில் வந்து நியூஸ் சொல்கிறாங்க. இல்லை போதகரை இன்னும் தொந்தரவு பண்ணாது, ஆள் செத்தாச்சு. ஆள் சொல்கிறாரு, பயப்படாதே, விசுவாசிக்க மட்டும் செய். ஒன்லி பிலீவ். அப்படின்னா என்ன அர்த்தம்? வேறு எந்த தாட்டையும் என்டர்டெயின் பண்ணாத, வேறு எந்த யோசனைகளுக்கு இடம் கொடுக்காத, வேறு எதையும் எண்ணி பார்க்காத, வேறு எதையும் பரிசீலிக்காத, வேறு பிசாசு வந்து அதை பாரு இதை பாரு போச்சு அப்படின்னு சொல்லுவோம், அதை கவனிக்காத. நான் சொன்னதையே கவனிச்சிட்டு
அப்படிங்கிறாரு. பாருங்க, இவன் நல்லா தான் நடந்துக்கிட்டு இருந்தான். நடந்தானா இல்லையா? நடந்தான். ஏன் நடந்தான்? ஒரு வார்த்தை வந்தது, வான்ற வார்த்தை. அப்புறம் ஏன் முழுகுனா? இன்னொரு வார்த்தை வந்தது, அது என்ன? பாருன்ற வார்த்தை. அது எங்கேருந்தும் வந்திருக்குது பாருங்க. வான்ற வார்த்தையை கேட்டான், நடந்தான். இதை பாருன்னு டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டாச்சு. இதுதான் சந்தேகம். இப்படி தான் சந்தேகம் வருது, இப்படி தான் அவிசுவாசம் உண்டாகிறது. நல்லா நடந்துக்கிட்டு இருக்கிறீங்க, அற்புதம் நடக்குது, கடல் மேலே நடக்கிற மாதிரி வாழ்க்கை போயிட்டு இருக்குது, அற்புதத்தின் மேலே அற்புதத்தை கண்டுருக்குறீங்க. திடீர்னு பிசாசனை சொல்கிறேன், இதை கொஞ்சம் பாரு, எவ்வளோ பலமாக அடிக்குது பாரு. நீங்கள் சொல்லணும், ஏற்கனவே நடக்கிறதே பெரிய அற்புதம், இருக்கிறதே பெரிய அற்புதம், இனிமேல் இந்த காற்று அடித்து என்ன பண்ண போகுது? படகுல உட்காந்துருக்கிறவனை பார்த்து காற்றடிக்குதுப்பா ஜாக்கிரதையான்னு சொன்னால் அர்த்தம் இருக்குது, படகு கவுந்துருன்னா. கடலில் நடக்கிறவனை பார்த்து காற்றடிக்குதுன்னு சொன்னால் அர்த்தமே இல்லை, அவனுக்கு இது பொருந்தாது. இருக்கீங்களா? அடுத்த வசனம் பாருங்கள். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய் என்றாய். முதலாவது ஒன்று கவனிக்கணும், நம்ம விசுவாசிக்கிறோம், தைரியமாக இறங்குறோம். சில நேரத்தில் நமக்கு விசுவாசத்தை எப்படி செயல்படுத்துறதுன்னு தெரியாமல் போயிடுது, தவிக்க ஆரம்பிச்சிடுறோம், பிரச்சனையில் வந்துடுது. கர்த்தர் நிச்சயமாக கை கொடுப்பார். ஏன்னா விசுவாசத்தில் இறங்கியிருக்கீங்க. நீங்கள் ஒன்றுமே செய்யாத ஆளுக்கு கையே கொடுக்க முடியாது. இது எப்படின்னா, நிற்கிற காரை எங்கேயும் திருப்பி அந்த பக்கம் ஓட்ட முடியாது. இது நின்றுட்டு இருக்கிறது. போகிற காரையாவது கொஞ்சம் திருப்பலாம் இல்லையா? இது போகிற காரு. விசுவாசத்தில் இறங்கி செயல்படுறவனை கர்த்தர் காப்பாற்றலாம், டைரக்ட் பண்ணலாம், வழி நடத்தலாம், எல்லாம் பண்ணலாம். எங்கேயும் போகாத போட்டிலே உட்காந்துருக்கவனு ஒன்றும் பண்ணவே முடியாது. இவன் இறங்கிட்டான், நடந்தான், சரி நடுவில் கொஞ்சம் கெட்டு போனான், அந்த பக்கம் பார்த்துட்டான், பார்த்த உடனே முழுக ஆரம்பித்தான். கர்த்தர் என்ன பண்ணுறாரு? உடனே அவனை காப்பாற்றுகிறார். கர்த்தர் இரக்கமுள்ளவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் சொன்னீங்க கர்த்தர் நிறைய தடவை காப்பாற்றிருக்கிறாருன்னு? என்ன எத்தனையோ தடவை காப்பாற்றிருக்கார் கர்த்தர். எத்தனையோ தடவை தப்பு பண்ணியிருக்கேன், எத்தனையோ தடவை அவிசுவாசம் உள்ளவனாக இருந்திருக்கேன், சந்தேகப்பட்டிருக்கிறேன், முழுகியிருக்கேன். டோட்டலாக முழுகிறதுக்குள்ளே தூக்கிடுவார் மேலே. ஏன்னு சொன்னால் கர்த்தர் இரக்கம் உள்ளவர், அவரை நம்பி வந்திருக்கிறேன், அவரிடத்தில் என்னை ஒப்படைச்சிருக்கிறேன். சில நேரத்தில் எனக்கு தெரியாமல் சந்தேகம் நுழைஞ்சு என்னத்தையோ பண்ண ஆரம்பிக்கும் போது என்னை கொஞ்சம் தூக்கி விடுறாரு. தூக்கி விட்டுட்டு என்ன சொல்கிறாரு பாருங்கள், மகனே, யூஆர் ஆல்சோ ஹியூமன் பீயிங், நீயும் ஒரு மனுஷன் தானே, சந்தேகப்படுகிறது என்பது இயல்பு அப்படின்னாரா? கிடையாது. என்ன சொல்கிறார்? அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டாய். நல்லா கவனிக்கணும். கடிந்து கொள்கிறார். அற்ப விசுவாசியே, விசுவாசம் இல்லாதவனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ விசுவாசத்தோடு இருக்க வேணாமா? என் கூட இருந்திருக்கிற, என்னை பார்த்துருக்கிற, என் கூட ஊழியம் செஞ்சிட்ருக்கிற, நீ சந்தேகிக்க வேண்டிய அவசியமே கிடையாது, இப்படி முழுக வேண்டிய அவசியமே கிடையாது, இப்படி கதற வேண்டிய அவசியமே கிடையாது, இப்படி பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இந்த சூழ்நிலைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கை வந்திருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. உன்னுடைய அவிசுவாசத்தினால தான் இந்த சூழ்நிலைக்கு வந்துட்டேன். உன்னுடைய அவிசுவாசத்து நிமித்தமாக தான் முழுகிட்டு போயிட்டு இருக்கிறேன். நான் உன்னை இப்போ காப்பாற்றிருக்கிறேன். அற்ப விசுவாசியை கரெக்ஷன் பண்ணுறாரு பாருங்க, அவனை திருத்துறாரு. அற்ப விசுவாசி, இனிமேலாவது விசுவாசி. உனக்குள்ள கொஞ்சம் கூட விசுவாசமே இல்லையா? அற்ப விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்டாய். ஏன் சந்தேகப்பட்டாய்? இந்த சந்தேகம் தான் பிரச்சனையாக வந்துருச்சு பாருங்க. ஏன் சந்தேகப்பட்டாய்? உடனே அவன் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்க்கணும். இல்லை ஆண்டவரே, நல்லா தான் வந்துக்கிட்டு இருந்தேன், திடீர்னு பாருங்கள் அந்த பலமான காற்று ஒன்று வேகமாக அடிச்சுதோ, அடித்த உடனே அது கொஞ்சம் பார்த்துட்டேன் ஆண்டவரே, என்னமோ அந்த பக்கம் திரும்பி பார்த்தோன்னா பக்குன்னுருச்சு. உடனே அவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன், காற்று தான் நீ படகுலேருந்து இறங்குறதுக்கு முன்னாலேருந்து அடிச்சுக்கிட்டு இருக்குது, இறங்கின பிறகு அதை பார்ப்பாங்க. இறங்கும்போது பார்த்து பயந்துருந்தால் அதுலேயே அது கொஞ்சம் அர்த்தம் இருக்குது. இது இறங்கின பிறகு இதை பார்த்து நீ பயப்படுவானேன் அப்படின்னு சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அவன் சொல்லியிருப்பான், கர்த்தாவே, அலை பார்த்தீங்களா எவ்வளோ பெருசாக வந்ததுன்னு, ஒன்று சுனாமி மாதிரி வந்தது, ஓன்னு வந்தது. நல்லா தான் வந்துட்டு இருந்தான், நல்லா நடந்து நேரம் கொஞ்ச நேரத்தில் வந்துருப்பேன் உங்கள்கிட்ட. ஆனால் அது பார்த்தா அலை ரொம்ப பெருசாக வந்துருச்சு. நிறைய ஆளுங்க அப்படி தான் இருக்கிறாங்க. நல்லா போயிட்டு இருந்துச்சு பிரதர், திடீர்னு இந்த எக்கானமி இப்படியே டவுன் டர்ன் ஆகிடுச்சு, அப்படியே இன்ஃப்ளேஷன் வந்து தூக்கிட்டு போயிடுச்சு, அப்படியே அது வந்து அடிச்சுட்டு போயிடுச்சாக்கும், இது வந்து கெடுத்து பிடிச்சாக்கும், இது வந்து பெரிய அலை மாதிரி வந்து எல்லாத்தையும் கெடுத்து பிடிச்சாக்கும். எல்லாம் ஏசு என்ன சொல்லியிருப்பாருன்னு எனக்கு யோசித்து பார்க்க முடியுது. நான் வான்னு சொன்னேன், நீ நடந்த, வார்த்தையினால் நடந்துக்கிட்டு இருக்கிற, வார்த்தை தான் உன்னை நடக்க வச்சுது. இப்போ அலை என்ன பண்ண முடியும்? ஒன்று வார்த்தை பெருசா அலை பெருசா? இவன் 1008 எக்ஸ்கியூஸ் சொல்லியிருப்பான். ஐயோ காற்று பெருசாக இருந்தது, உங்களுக்கு தெரியாத ஆண்டவரே, நீ பார்க்கலன்னு நினைக்கிறேன், இவ்வளோ பெரிய காற்று அடிச்சது, அலையை நீங்கள் பார்க்கலன்னு, எவ்வளோ பெரிய அலை தெரியுமா, இது யாரும் பயப்படாத. காற்று சொல்ல, அதெல்லாம் சந்தேகத்துக்கு எக்ஸ்கியூஸே கிடையாது. ஏன் நோ எக்ஸ்கியூஸ்.
நீ சந்தேகப்படுறதுக்கு காரணமே கிடையாது, எக்ஸ்கியூஸே கிடையாது. ஏன்னா போட்டில் இருந்தப்போ காற்றையும் கடலையும் பார்த்தீங்கன்னா கூட சொல்லலாம் பரவாயில்லன்னு. ஆனால் நீ நடக்கிற ஆளுக்கும் உனக்கு அதை பற்றி என்ன, நீ வான்னு சொன்ன வார்த்தையில் நடந்துட்டு இருக்கிற, அந்த வார்த்தை பெருசா அலை பெருசா, வார்த்தை பெருசா காற்று பெருசா? இப்படி நடக்கிறவனை காற்று என்ன பண்ண முடியும்? அப்போ பாருங்கள், கர்த்தர் நம்முடைய தேவையெல்லாம் சந்திப்பார்னு சொல்கிறாரு. அப்போ நீங்கள் எதை பார்க்குறீங்க? காற்றையும் கடலையும் பார்க்குறீங்களா? அலையை பார்க்குறீங்களா? எக்கானமியை பார்க்குறீங்களா? ஊரில் இருக்க பிரச்சனையை பார்க்குறீங்களா? வேலையில்லா திண்டாட்டத்தை பார்க்குறீங்களா? விலைவாசி உயர்வை பார்க்குறீங்களா? இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தால் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஹலோ, விலைவாசி ரொம்ப உயர்ந்து போச்சுங்க. எங்கே போய் முடியுமோ தெரியாது. எங்கே போய் முடியும்னு எனக்கு தெரியும். நல்லா சாப்பிட்டு நல்லா இருக்க போகிறோம். என்ன பெரிய என்னமோ உலக முடிவு வந்துட்ட மாதிரி பேசுகிறதுங்க. அவ்வளோதான் போச்சு. இப்படியே சொல்லி 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 தான் வந்துட்டுருக்குறாங்க. ஆனால் ஒன்றும் எல்லாம் நல்லா தான் நடந்துகிட்டு இருக்குது. ஒன்றும் ஆகிடாது. இது என்ன பண்ண போகுது? நம்மளை எவ்வளோ காரியம் பார்த்தாச்சு, இனிமேலும் பார்த்துருவோம். இதில் சொல்கிறாங்க பாருங்கய்யா, நான் கார் வாங்கின நேரம் பார்த்து பெட்ரோல் ஏறி போச்சு. கார் வாங்கின நேரம் பார்த்து பெட்ரோல் ஏறி போச்சு. அப்போ விசுவாசிங்க, இன்னும் கொஞ்சம் காசுக்கு விசுவாசிங்க, அவ்வளோதான். வேற ஒன்றும் பிரச்சனை. காருக்காக விசுவாசித்தீங்கல்ல, குதிரையை வாங்கிட்டு தீனிக்கு முடியலன்னா அதுக்கும் விசுவாசிக்க வேண்டியது தான். அப்போ பாருங்கள், நோ எக்ஸ்கியூஸ். எல்லாம் சொல்லுங்கள், நோ எக்ஸ்கியூஸ். சந்தேகப்படுறதுக்கு எந்த சாக்கு போக்கும் சொல்லவே முடியாது. Why did you doubt? ஏன் சந்தேகப்பட்டா என்றார். இந்த ஏன் சந்தேகப்பட்டா என்ற வார்த்தையை இப்படி சொல்லியிருக்கலாம். நான் இப்போ சொல்ல போகிறேன். ஏன்னா இதைத்தான் நீங்கள் எடுத்துகிட்டு போக போகிறீங்க வீட்டுக்கு. கடைசியில் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிடிக்கிறது. நான் ஏன் சந்தேகப்பட்டா என்றார் இல்லையா, அதை எப்படி சொல்ல போகிறேன்? ஏன் மாறிவிட்டாய்? ஏன்னா அதுதான் எசன்ஸ். சந்தேகம் என்ன? முன்ன இருந்த விசுவாச நிலையிலிருந்து இப்போ மாறிட்டேன். முன்ன நம்பின விசுவாசித்த, வரட்டான்னு கேட்டேன், நான் வான்னு சொன்னேன், நீ வந்த, அதனால தான் நடந்த. இப்போ ஏன் மாறிட்ட? ஏன் சந்தேகப்பட்டாய் என்ற அர்த்தத்தை சொல்கிறேன். ஏன் மாறிவிட்டாய்? முன்ன இருந்த நிலை என்ன, இப்போ இருந்த நிலை என்ன? நீ நடக்கும்போது இருந்த நிலை என்ன, இப்போ முழுகிறப்ப இருக்கிற நிலை என்ன? இதுக்கு இடையில் என்ன ஆச்சு? ஏன் மாறிவிட்டாய்? ஏன் உன்னுடைய எண்ணங்கள் மாறிவிட்டது? ஏன் உன்னுடைய யோசனைகள் மாறிவிட்டது? ஏன் உன்னுடைய பார்வை மாறிவிட்டது? ஏன் மாறிவிட்டாய்? எல்லாம் சொல்லுங்க. Why did you change? ஏன் மாறிவிட்டாய்? பக்கத்தில் இருக்கால பாருங்க, ஏன் மாறிட்டீங்க? இப்போ வீட்டுக்கு போனோடனே கண்டிப்பாக சந்தேகம் அங்கே எல்லா வீட்லையும் இருக்குது. கொஞ்சம் யாராவது பேசணுன்னே சொல்லுங்கள், டோன்ட் டவுட், டோன்ட் சேஞ்ச். இப்போ வெளியே போனோடனே சொல்லுவாங்க, சொன்னாருங்க, நல்லா பிரசங்கம் பண்ணார், இருந்தால் கூட பிரதர் நான் என்ன சொல்கிறேன்னா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. டோன்ட் டவுட், டோன்ட் சேஞ்ச். இப்போ தான் கேட்டீங்க, கேட்கும்போது ஆமேன்னு சொல்லிட்டு கையெல்லாம் தட்டினீங்க. அப்புறம் வந்து வெளியே வந்து சந்தேகத்தை பேசினா மாறினா இல்லை, அவ்வளோ சொன்னார், இருந்தால் கூட நாட்டு நிலைமை அப்படி இருக்குது. இல்லை, டோன்ட் டவுட், டோன்ட் சேஞ்ச். வீட்டுக்கு போனோன்னே ஏதாவது பிரச்சனை வரும். பிரச்சனை வந்தோடனே என்ன சொல்லுவாங்க? சொன்னார், இருந்தால் கூட பாருங்கள் பிரச்சனை எவ்வளோ பெருசாக வந்தது. அலை வந்த மாதிரி தான் வந்து பிரச்சனை. டோன்ட் டவுட், டோன்ட் சேஞ்ச். அலை டோன்ட் மேட்டர். அலை வந்து இப்போ ஒரு பொருட் அல்ல. டோன்ட் டவுட், டோன்ட் சேஞ்ச். எல்லோரும் சொல்லுவோம், டோன்ட் டவுட், டோன்ட் சேஞ்ச். இதை தான் நீங்கள் வீட்டுக்கு கொண்டு போகணும். வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஏதாவது கொடுக்கணும். டேக் அவுட்டுக்கு இங்கே சாப்பிட்டா போதாது, வழியில் சொல்லிகிட்டே போகணும். வழியில் ரோட்டில் இருக்கவங்களாம் பார்ப்பேன், என்ன டோன்ட் டவுட், டோன்ட் சேஞ்சுன்னு ஒரு கும்பல் போதே. அது என்ன, அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அவங்களும் இங்கே வந்து உட்காந்துருப்பாங்க, என்னமோ டோன்ட் டவுட், டோன்ட் சேஞ்சுன்றாங்க. டோன்ட் டவுட், டோன்ட் சேஞ்ச் இல்லையா? அதான் சொல்கிறாரு, ஏன் மாறிட்ட? நல்லா தானே நடந்துட்டு, ஏன் இப்போ மாறிட்ட? என்ன மாற்றம் உண்டாயிடுச்சு அப்படிங்கிறாரு. பாருங்கள், 24வது நீதிமொழிகள் 24ஆம் அதிகாரம். திருப்பம் கொஞ்சம் இந்த மாறுறதை பற்றி சில காரியங்களை துரிதமாக சொல்கிறேன், டைம் ஆயிடுச்சு. 24ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், 21ஆம் வசனம். என் மகனே, நீ கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. கலகக்காரரோட கலவாதே. நீங்கள் நினைக்கலாம், இது இந்த வசனத்துக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? என்ன சொல்கிறாரு? கர்த்தர் ராஜா. ஊரில் எப்படி ராஜாங்க இருக்கிறாங்களோ அது மாதிரி தான் கர்த்தர். கர்த்தரும் ஒரு ராஜா தான் இல்லையா? இந்த ராஜாவுடைய அதிகாரம் அவருடைய வார்த்தையில் இருக்குது. இதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலங்களில் இப்போ கவர் பண்ணிட்டு வரேன். தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி பேசுகிறோம். ராஜா, ராஜ்யம், இதெல்லாம் பற்றி.
ராஜாவுடைய அதிகாரம் எங்கே இருக்கு? அப்படியே வார்த்தையில் இருக்குது. அப்போ ராஜா ஒன்று சொல்கிறாரு, கலகக்காரன் என்ன பண்ணுறான்? ராஜா சொன்னபடி நடக்காதுன்னு சொல்லித்தரான். அவன் தான் கலகக்காரன் இல்லையா? அப்படி செய்யாதன்றார். ஏன்னா அவனுக்கு அழிவு வரப்போகுது. ராஜா கண்டுபிடிச்சாருன்னா தொலைச்சி விடுவான் ராஜா இல்லையா? அப்படி நடக்காத, ராஜாவுக்கு பயந்து நட, கலகக்காரரோட சேராத, கலவாதே அப்படின்னு இருக்குது. அப்போ ராஜான்னு மட்டும் சொல்லலாம், அங்கே கத்தர்னு சொல்லியிருக்குது. கத்தருக்கு பயந்து நட, கலகக்காரரோடு கலவாதேன்னு என்ன அர்த்தம்? ராஜாவுக்கு பயந்து நட, கலகக்காரரோட கலவாதேன்னு விளக்குது. ராஜா சொன்ன கட்டளைக்கு மாறா சொல்கிறவன், அது கீழ்ப்படியாதுன்னு சொல்கிறவனு கேட்காத அப்படின்னு அர்த்தம். அப்போ கத்தருக்கு பயந்து நட, கலகக்காரரோட கலவாதேன்னு என்ன அர்த்தம்? கத்தர் சொன்ன வார்த்தையின்படி செய்யி, இந்த வார்த்தைக்கு மாறா சொல்லித்தரவனோட சேராத. ஹலோ, இங்கிலீஷில் ஒரு டிரான்ஸ்லேஷன், நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் இப்படி டிரான்ஸ்லேட் பண்ணுது. அதை என்ன சொல்லி? டோன்ட் அசோசியேட் வித் தெம் தட் ஆர் கிவன் டு சேஞ்ச். டோன்ட் அசோசியேட் வித் தெம் தட் ஆர் கிவன் டு சேஞ்ச் அப்படின்னா என்ன? கர்த்தர் சொன்னதை மாற்றி சொல்கிற ஆளோட சேராத. கர்த்தர் ஒன்று சொல்லியிருக்கிறாரு, அது ஆகாது, அது முடியாது, இது இயலாது இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளோட சேராத. ஏன்? சேர்ந்தால் அழிவு உண்டாகிறது. ஏன்னா ராஜா சொன்னது சொன்னபடியே நடக்கும். ராஜா தான் அதிகாரி. அவர் சொன்ன கட்டளை நிறைவேறும். இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நிறைவேறும், நாளைக்கு இல்லைனாலும் அடுத்த நாள் நிறைவேறும். அது நிறைவேறிய தீரும். அவர் நிறைவேற்ற வல்லவராகவும் நல்லவராகவும் இருக்கிறார். ஆகவே கலகக்காரரோட சேராத, இதை மாற்றி சொல்கிற ஆள்கிட்ட சேராத, சந்தேகப்படுகிறவனோட சேராத. சந்தேகப்படுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க, சேராதீங்க. பாருங்க, விசுவாச வாழ்க்கையில் பிசாசு உங்களை தோற்கடிக்க வேணும்னா, உங்களுடைய குறிக்கோளை நீங்கள் அடையாமல் உங்களை தடுக்கிறதுனா என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரியம்தான், உங்களை நடுவில் மாற வைக்க வேண்டியது. எதை விசுவாசித்தீங்க, நிற்கிறீங்க, விசுவாசத்தை பேசுகிறீங்க, அறிக்கை செய்கிறீங்க, ஆனால் அது பெற்றுக்கொள்றதுக்குள்ளே நடுவில் உங்களை மாற்றி விட்டுறது. சூழ்நிலையில் பார்த்து ஐயோ முடியாது போல் இருக்குது, இப்படி ஆகிப்போச்சு பிரதர், இப்படி போச்சு, ஐயோ அப்படின்னு ஆக்கி விடுறது. இப்படி தான் கெடுக்க முடியும். நீங்கள் மட்டும் மாறாமல் நின்னீங்கன்னா உங்களுடைய முடிவை மாற்றக்கூடிய அவ்வளோ பெரிய பிசாசு இந்த உலகத்திலே கிடையாது. நீங்கள் மட்டும் நீங்கள் எதை விசுவாசித்தீர்களோ அதில் நின்னீங்கன்னா உங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கும் வெற்றியின் முடிவை மாற்றக்கூடிய அவ்வளோ பெரிய பிசாசு இந்த உலகத்திலே கிடையாது. நான் சொல்கிறேன் பாருங்கள், நான் ஊழியத்தை ஆரம்பித்த போது எத்தனை பேர் சொன்னாங்க, இந்த கலகக்காரர் நிறைய பேர் வந்தாங்க என்கிட்ட, இது நடக்காது, இது வாய்க்காது, இது ஒன்றும் பண்ண இங்கே செல்லாது, இதெல்லாம் இங்கே செல்லாது. எனக்கு சொல்கிறார் ஒருத்தர், உன்னுடைய இதெல்லாம் இங்கே செல்லாது, பருப்பு இங்கே வேகாது. ஒருத்தர் சொல்கிறாரு, என்னென்ன வார்த்தைங்க பேசுகிறாங்க பாருங்க. அப்படியே சொன்னார் ஒருத்தர், இது வேகாதீங்க, இது ஒன்றும் 8 சொரக்கா கறிக்கு உதவாது, எல்லாம் சொன்னாங்க, நடக்காது அப்படின்னாங்க. கொஞ்ச நாள் நடக்காத மாதிரி தான் இருந்தது. ஆனால் இப்போ 20 வருஷம்லாம் தாண்டிட்டேன். ஏன்னா விடுறதில்லை, எத்தனை வருஷம் ஆனாலும் நடந்தே தீரும். கர்த்தர் சொன்னது நிறைவேறும். நான் மாறாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக அது நிறைவேறும். நான் மாறினா தான் அது கெட்டு போகும். நான் மாறினா கெட்டு போகும் ஒழிய, நான் மாறலைன்னா என்னை கெடுக்கக்கூடிய, என்னுடைய முடிவை மாற்றக்கூடிய அவ்வளோ பெரிய பிசாசு உலகத்திலேயே கிடையாது. நான் மாறாமல் நிற்கிறோம். நான் எதை விசுவாசிக்கணும் அதில் அவங்க சொல்லுவாங்க, கலகக்காரங்க என்னத்தையே சொல்லிட்டு போகிறான். நான் மாறாமல் இருக்க வேண்டும். இருக்கீங்களா? கொலோசையர் 2ஆம் அதிகாரம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம். ஏன்னா நான் பண்ணுறது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்து பாருங்கள். சிலர் அப்படி சொன்னாங்க, நடக்காது, எல்லாம் அவங்க இதெல்லாம் செல்லாது, போயிட்டு வா, எப்படா பொட்டி தீர் போவேனுங்க வெயிட் பண்ணிட்டுருந்தாங்க. வேற எங்கேயாவது போ, இங்கே வராத, இங்கே நடக்காது. நான் பிறந்து வளர்ந்த இதே பிரசவாகத்தில் நடந்து கொண்டு இருக்கிறது. இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சரீரத்தின்படி நான் தூரமாயிருந்தும் ஆவியின்படி உங்களுடனே கூட இருந்து உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள உங்கள் விசுவாசத்தின் உறுதியையும் பார்த்து சந்தோஷப்படுகிறேன். உங்கள் ஒழுங்கையும் கிறிஸ்துவின் மேலுள்ள கிறிஸ்துவின் மேல் நீங்கள் வைத்த விசுவாசத்தின் உறுதியும் பார்த்து, இந்த ஜனங்களை பார்த்து பவுல் சந்தோஷப்படுறார். பிரசங்கியாருக்கு என்ன சந்தோஷம் பாருங்கள். ஏன்னா ஜனங்களுக்கு போதிச்சு அவங்க அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, ஒரு
ஒழுங்குன்னு சொன்னால் டிசிப்ளின். ஒரு டிரான்ஸ்லேஷன் நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் இப்படி சொல்லுது, ரிஜாய்சிங் டு see your good discipline and the stability of your faith in Christ. ரொம்ப அருமையான வார்த்தைகள். ரிஜாய்சிங், நான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறேன். எதுக்கு? உங்களுடைய குட் டிசிப்ளினை பார்த்து. குட் டிசிப்ளின்னா என்ன? குட் டிசிப்ளின்னா மற்ற எண்ணங்களை உள்ளே விடாமல், மற்ற கருத்துக்களை உள்ளே எடுத்துக்காமல், மற்ற காரியங்களை பரிசீலிக்காமல், எண்ணாமல், நான் சொல்லி தந்ததை அப்படியே பிடிச்சிக்கிட்டு அதிலேயே நல்லா போய்கிட்டு இருக்கிறீங்க. உங்களுடைய டிசிப்ளின். எத்தனை பேருக்கு டிசிப்ளின் பிடிக்குது? டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். நம்ம வீட்டுக்கு இங்கேருந்து வெளியே போனோன்னா டிசிப்ளின் ரொம்ப அவசியம். இங்கே டிசிப்ளின் ஈஸியாக வந்துடுது, ஏன்னா நான் பிரசங்கம் பண்ணுறேன், நீங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. வெளியே போனோன்னா 1000 சத்தங்கள் கேட்கிறது. டிசிப்ளின் ரொம்ப அவசியம். என்ன டிசிப்ளின்? நான் என்னத்தை விசுவாசிக்கிறேன் அதை தான் நான் கேட்பேன், அதை தான் நான் பேசுவேன். என்னை வேறு விதமாக பேச தூண்டுகிறவர்களுக்கு நான் இடம் கொடுக்க போகிறதில்ல. கடகுக்காரர்களுக்கு அவர்களோட நான் கலக்க போகிறது கிடையாது. டிசிப்ளின், ஒரு டிசிப்ளின்டு இது. மைண்டை வந்து டிசிப்ளின் பண்ண வேண்டும். நான் எண்ணி இருக்கிற அந்த லட்சியத்தை அடைந்தே தீருவேன். நான் என்ன எண்ணி இருக்கணும் அது கண்டிப்பாக நடக்கும். கர்த்தர் எனக்கு காண்பித்ததை நிச்சயமாக அவர் செய்வார். கர்த்தருடைய வார்த்தை சொன்னது என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறும். 1000 சூழ்நிலைகள் அதற்கு மாறாக இன்று காட்சி அளிக்கலாம், ஆனால் கர்த்தர் சொன்னது அப்படியே நிறைவேறும். நான் என்னை டிசிப்ளின் பண்ணிக்க போகிறேன். எதுக்கு டிசிப்ளின்? மற்ற எதையும் கேட்காம இதையே பார்த்துட்டு போகிறதுக்கு டிசிப்ளின் பண்ண போகிறேன். ஐ லைக் யுவர் குட் டிசிப்ளின், ஐ எம் ரிஜாய்சிங் ஓவர் இட்ன்றார். நான் அதை குறித்து சந்தோஷப்படுறேன். உங்களுடைய ஒழுங்கை பற்றி டிசிப்ளின்டாக இருக்கிறீங்க. எதில் டிசிப்ளின்டாக இருக்கீங்க? கிறிஸ்துவின் பேரில் நீங்கள் வைத்த விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறதுல ரொம்ப டிசிப்ளினை கடைப்பிடிக்கிறீங்கன்றார். ஒழுங்கை கடைப்பிடிக்கிறீங்க. கிறிஸ்துவின் பேரில் வைத்த விசுவாசத்தில் ஸ்டேபிளாக இருக்கிறீங்கன்றார். ஸ்டேபிள்ன்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். ஏன்னா யாக்கோபு 1:7 என்ன சொல்லப்பட்டிருக்குது? இருமனம் உள்ளவன் எல்லாவற்றிலும் நிலையற்றவனாய், அன்ஸ்டேபிள் இன் ஆல் இஸ் வேஸ். அவன் அன்ஸ்டேபிளாக இருக்கிறானா? இங்கே ஸ்டேபிளாக இருக்கிறான். ஏன்? விசுவாசம் வேலை செய்யுது. விசுவாசம் வேலை செய்யும்போது ஆட்கள் ஸ்டேபிளாக இருப்பாங்க, அப்படியே நிலையாக இருப்பாங்க. அவிசுவாசம், சந்தேகம் வேலை செய்யும்போது நிலையற்றவர்களாக இருப்பார்கள். நினைக்கிறீங்களா? எபிரேயர் 13ஆம் அதிகாரம் திருப்போம் 7. தேவ வசனத்தை உங்களுக்கு போதித்து உங்களை நடத்தினவர்களை நீங்கள் நினைத்து அவருடைய நடக்கையின் முடிவை நன்றாய் சிந்தித்து அவருடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள். அதாவது உங்களுக்கு போதித்து நடத்தின அவர்களுடைய விசுவாசத்தை பின்பற்றுங்கள் என்று சொல்லுகிறார். சொல்லிட்டு அடுத்த வசனம் பாருங்க, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். இது ரெண்டுத்துக்கு ஏன் கனெக்ஷனு? இதை சொல்லிட்டு ஏன் சொல்கிறாரு? உங்களுக்கு போதித்து நடத்தின அவர்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பின்பற்றுங்கன்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார்னு ஏன் சொல்கிறாரு? ஏன்னு சொன்னால், அவர் மாறாதவராக இருக்கிறது போல, அவருடைய வார்த்தை மாறாததாக இருக்கிறது போல, அவரை பற்றி எல்லாமே மாறாததாக இருக்கிறது போல நீங்களும் எப்படி இருங்க? அதை போலவே உங்களுடைய விசுவாசத்தில் மாறாதவர்களாக இருங்கள். இன்னும் அதிகமாக விசுவாசிக்கலாம். அந்த விதத்தில் மாறலாமா ஒழிய இன்றைக்கி விசுவாசத்துக்கு நாளைக்கு விசுவாசிக்கலைங்கிற விதத்தில் மாறக்கூடாது. மாறாமல் இருங்கள். அதாவது ஆபிரகாம் எப்படி மாறாமல் இருந்தால் அதுபோல் மாறாமல் இருங்கள். ஈசாக்கு எப்படி, யாக்கோப் எப்படி, யோசேப் எப்படி மாறாமல் இருந்தால் அதுபோல் டிசிப்ளின் மாறாமல் இருங்கள். விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்கன்றார். மாறாமல் இருங்க. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். ஏன் சொல்கிறாரு? அவர் மாறாதவர் இருக்கிறார், நீ அப்படியே இருங்கிறார். ஸ்டடியாக நில்லுங்கிறார். திருப்போம் சங்கீதம் 105 கடைசியாக 105. அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுடைய சரித்திரத்தை அப்படி சொல்லிட்டு வர்றார். அதாவது யோசேப்புடைய கதையை, எப்படி அவன் பெரிய தரிசனத்தை கண்டான், எல்லாரும் வந்து அவன் முன்னால் விழுந்து பணிந்து கொள்வது போல் தரிசனம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அவனை என்னவோ ஆக்க போகிறன்ற தரிசனத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார் யோசேப்புக்கு. அவன் போய் அவன் சகோதரர்கிட்ட சொல்ல, அவங்க அவனை விற்று போட, பிறகு ஜெயிலுக்கு போய் இப்படிலாம் கஷ்டப்படுறான். இதெல்லாம் தெய்வாதீனமாக நடந்தது என்று சொல்கிறார் சங்கீதக்காரன். இதெல்லாம் வந்து கர்த்தர் வந்து இவனை பஞ்சம் வர்றதுக்கு முன்னாடி எகிப்தில் கொண்டு போய் சேர்த்து இவனை பெரிய அதிகாரி ஆக்குகிறதுக்காக தேவன் பண்ணின ஏற்பாடு அப்படின்ற விதத்தில் தெய்வாதீனமாக நடந்தது என்று சொல்லி விடுவார். நம்ம நினைக்கிறோம் ஒரே பிரச்சனையாச்சுன்னு. அதெல்லாம் சொன்னேன் இல்லையா? பிரச்சனை வந்தோடனே பிரச்சனை வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். கிடையாது. பிரச்சனை வந்தோடனே ஏதோ பெரிய பிளான் நடந்துக்கிட்டு இருக்குதுன்னு அர்த்தம். எங்கேயோ பெரிய லெவலுக்கு போகிறோன்றது அர்த்தம். இவனை கொண்டு போய் அங்கே சேர்த்து அவனை பிரைம் மினிஸ்டர் ஆகிறதுக்கு தான் பிரச்சனை. இவனை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறதுக்கு இல்லை, இவனை கொன்று போடுறதுக்கல்ல. அப்படி தோணலாம். ஆனால் என்னவானா? அந்த தேசத்துக்கு அதிபதியாக மாறினான். அந்த கதையை தான் சொல்லிகிட்டே வர்றார் யோசேப்பை பற்றி. சொல்லிகிட்டே வந்து 105ஆம் சங்கீதம் 105:19 கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும், அதான் கர்த்தர் அவனுக்கு காமிச்சார் இல்லையா, எல்லாம் வந்து அவனை பணிந்து கொள்வார்கள், பெரிய ஆளாக இருப்பான். அது நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. வசனம் அவனை புடமிட்டது. வசனம் புடமிட்டதுன்னு சொன்னால் இங்கிலீஷில் எப்படி சொல்லியிருக்குது? The word of the Lord tried him until the word of God about him was fulfilled.
the word of the Lord tried him. நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் வேர்டை ட்ரை பண்ணி பார்த்தேங்க, கர்த்தருடைய வார்த்தையை ட்ரை பண்ணி பார்த்தேன், அது நடக்கலை, அது வேலை செய்யலை, அதனால் விட்டுட்டேன். நீங்கள் யார் வார்த்தையை ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு? எப்போ வார்த்தையை ட்ரை பண்ணி எப்படி யாரை எதை ட்ரை பண்ணுறது? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் பொய்யுரையாதவர், அவர் மாறாதவர். அப்போ அதை எப்படி நம்ம ட்ரை பண்ணி பார்க்க முடியும்? முடியவே முடியாது. வார்த்தையை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கக்கூடாது, வார்த்தை நம்ம ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்குது தினந்தோறும். ஹலோ, கர்த்தர் சொல்லிட்டார், நான் உன்னை இப்படி ஆக்குவேன், இப்படி வைப்பேன், இதுதான் என்னுடைய நோக்கம், திட்டம்னு சொல்லிட்டாரு. வாக்குத்தத்தங்களை கொடுத்துட்டாரு. இந்த வாக்குத்தத்தங்களை நீங்கள் பிடிச்சிட்டீங்க. இந்த வார்த்தைகள் நிறைவேறும் அளவும் அந்த வார்த்தை அவனை புடமிட்டது அப்படின்னு சொன்னால், அது நிறைவேறும் அளவும் எத்தனை இடுக்கண்கள், கஷ்டங்கள், பிரச்சனை எல்லாம் வந்தது. அதன் மத்தியில் அவன் வார்த்தையிலேயே நிற்கிறானா என்கிறது தான் அங்கே டெஸ்ட்டு. நான் சொல்லுகிறேன், டெஸ்ட்டு நடந்துகிட்டு இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க, பிள்ளைக்கு தாங்க டெஸ்ட், எனக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு டெஸ்ட்டு நடக்குதுங்க, இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ வெளியே போனோன்னு நடக்கும், வீட்டுக்கு போனோன்னு நடக்கும், நாளைக்கு எந்திரிச்சோன்னு நடக்கும், வேலைக்கு போனோன்னு நடக்கும், உங்கள் தொழிலில் போய் அட்டன் பண்ணும்போது டெஸ்ட்டு, டெய்லி டெஸ்ட்டு, எந்நேரமும் டெஸ்ட்டு. வார்த்தை புடமிடுகிறது. வார்த்தை தான் நம்மளை சோதித்து பார்க்குது. ஏன்? நாம் சரியாக நிற்கிறோமா, நாம் அதை நம்புகிறோமா, நாம் அதை செய்கிறோமான்னு. ஏன்னா நம்ம தான் மாறுகிறவர்கள், அதனால் நம்ம சோதித்து பார்க்கிறது. வார்த்தை நீங்கள் சோதித்து பார்க்க முடியாது வேலை செய்தா இல்லையான்னு. ஏன்னா அது எப்பவுமே வேலை செய்யும். வார்த்தை தான் நம்மளை சோதித்து பார்க்குது, புடமிடுகிறது. ஏன்னா நீங்கள் சரியாக நிற்கிறீங்களான்னு. நான் சொல்லுகிறேன், நின்றால் வெற்றி உண்டு, தோல்வியே கிடையாது. அதில் நில்லுங்கள், எல்லாவற்றிலும் வெற்றியை பெறுவீர்கள். எல்லாரும் எழுந்து நிற்போம் தயவுசெய்து. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் வழங்குதா சொல்கிறது? சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இல்லையா? அதுலேயே நெல்லுங்க. எதை விசுவாசிக்கிறீங்களோ அதையே அதுலேயே நெல்லுங்க. சூழ்நிலைகள் உங்களை மாற்றிடாதபடி பார்த்துக்குங்க. பக்கத்தில் இருக்கால பார்த்து சொல்லுங்க, டோன்ட் டவுட், டோன்ட் சேஞ்ச். சந்தேகப்படாதே, மாறிவிடாதே. இதே சொல்லிட்டே போக வேண்டியதான். எதை விசுவாசிங்களோ அதிலே நெல்லுங்க, உறுதியாய் நெல்லுங்கள். அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசு நாமத்தில் மண்டையில் வருகிறோம். விசுவாசித்தேன் ஆகியால் பேசுகிறேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் விசுவாசிக்கிறோம் ஆகியால் பேசுகிறோம். பிரச்சனைகள் ஒன்றுமில்லை, மலை போன்ற பிரச்சனைகள் கூட ஒன்றுமில்லாமல் போகும். உடைய வார்த்தை எல்லாவற்றை காட்டிலும் பெரியது, அது உண்மை உள்ளதாக இருக்கிறது. இந்த வார்த்தை எங்களை புடமிட்டு கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தை நிறைவேறும் அளவும் நீர் அதை எங்களுக்குள்ளாக வைத்து அதை எங்களை காக்க செய்து எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறபடி ஆளுமுக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஜனங்களை உங்களுடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இவருடைய பிரச்சனை ஒன்றுமில்லை என்கிற தீர்மானத்துக்கு அவர்கள் வரட்டும். இவர்களை தாக்கி இருக்கிற பிரச்சனைகள், இவர்களுக்கு கடந்து செல்கிற சோதனைகள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இவைகளெல்லாம் ஒன்றுமில்லாமற் போகும். வேரோடு பட்டு போகக்கூடிய பிரச்சனைகள், வேரோடு பட்டு போகக்கூடிய காரியங்கள், ஒன்றுமில்லாமல் போகக்கூடியவைகள், சமுத்திரத்தில் தள்ளுண்டு போகக்கூடியவைகள், அவைகளுக்கு பெரிய அதிகாரம் கிடையாது. ஆனால் எங்களுக்கோ நாவில் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜீவனும் மரணமும் எங்களுடைய நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது என்பதை விளங்கி கொள்ள தேவரீர் உதவி செய்வீராக. வெற்றியை ஜனங்கள் எடுத்துக்கொள்ளட்டும், நாவின் அதிகாரத்தினாலே எடுத்துக்கொள்ளட்டும், விசுவாசத்தில் எடுத்துக்கொள்ளட்டும், சந்தேகத்தை அகற்றட்டும், விசுவாசத்திலே முன்னேறி செல்லட்டும். உமக்கே எல்லாம் கனம் மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென்.